Hello guys, good evening. So last time நீங்க கேட்ட மாதிரி D and F block தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So I think concepts எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So செல்வம் பிரசாந்த். Hi. So நீங்க நியூ ஸ்டூடெண்டா இது வரைக்கும் உங்களோட நேம் நான் ரீட் பண்ணதில்ல. Good evening. Yes guys, so நீங்க கேட்ட மாதிரி D and F block தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல இருக்கிற important concepts so I can understand கொஞ்சம் memory based வந்து இந்த சாப்டர்ல இருக்கு கரெக்ட்டா? அது எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கட்டும், ஒரு சில ஈக்குவேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே and then uses even இந்த லாஸ்ட் ரீநீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர்ல கூட யூசஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ரைட்? ஓகே, ஸோ யாரெல்லாம் இப்போ லைவ்ல இருக்கீங்களோ just give your attendance here, say good evening. Okay, எங்க நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் ஆளை காணுமே. லாஸ்ட் டைம் சஞ்சய், கீர்த்தனா, எஸ் கீர்த்தனா வந்தாச்சு. குட் ஈவினிங். ஓகே, ஸோ டி அண்ட் எஃப் பிளாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ ஷியோராக கேளுங்க. ஸோ கான்செப்ட்ஸ் அலாங் வித் கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ திங்க் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஹன்ஷிகா. ஹாய் ஹன்ஷிகா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ எஸ் கைஸ், ஓகே, ஐ திங்க் ஸ்லோவாக எல்லாரும் ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஜஸ்ட் 20 days மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்களோட பிளானை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம பிளான் போடுறதுலலாம் கரெக்டாக பிளான் பண்ணுவோம், அது எக்ஸிக்யூட் பண்ணுறோமாங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஒரு 95% to 100% வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷியோராக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். வெதர் இஸ் இட் ரிலேட்டட் டு ஹாய் மகாலட்சுமி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். இஸ் இட் ரிலேட்டட் டு திஸ் லெசன் ஆர் எல்ஸ் வேறு எந்த லெசனாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். I'll give a reply. Okay, so we'll start. So D and F block. Okay, so இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு எப்படி நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறேன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. மெமரி பேஸ்டு பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் தென் அதோட கொஸ்டின் அட் லாஸ்ட் ஒரு 10 to not 10 ஐ திங்க் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 20 கொஸ்டின்மே வந்து வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, எஸ் மேம். ஃபர்ஸ்ட், எதனால டி அண்ட் எஃப் பிளாக் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நம்ம வந்து ரீநீட்ல இருக்கோம், அதனால பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டி பிளாக் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பிகாஸ் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்க இருக்கு, டி சப்ஷெல்ல இருக்கு. அதே தான் எஃப் பிளாக்குக்கும். ஓகே, பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் வேண்டாம். ஸோ லெட்ஸ் கம் டு த இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணுங்கிறத மட்டும் லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இந்த டி பிளாக் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே மொத்தமாக அதில் 10 குரூப்ஸ் இருக்கு. வாட் இஸ் அ குரூப் நம்பர்? குரூப் நம்பர் இஸ் ஃப்ரம் 3 to 12. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கரெக்டா? ஏன் அப்படி சொல்கிறேன்? பிகாஸ் டி சப்ஷெல் எடுத்துட்டீங்கன்னா அதில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான் நம்மளால பிளேஸ் பண்ணலாம் கரெக்டா? ஸோ அப்படி 10 எலக்ட்ரான் பிளேஸ் ஆகுறனால தான் அங்கே 10 குரூப்ஸ் இருக்கு. எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எஸ் பிளாக்குக்கு ஏன் 2 குரூப் இருக்கு? பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த எஸ் சப்ஷெல் எவ்வளோ? 2 கரெக்டா? ஏன் பி பிளாக்குக்கு மொத்தம் 6 இருக்கு? பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 6 ஃபார் த பி சப்ஷெல். ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் வந்து ஈவன் குரூப்ஸுமே இருக்கு. அப்போ டி பிளாக் குரூப் நம்பர் 3 to 12. ஓகே, குரூப் நம்பரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வேற யாரும்? இட் இஸ் அ பீரியட் நம்பர். ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ சே குட் ஈவினிங். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஷியோர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். We don't want to waste time. Let's start. Okay, yeah. So group number is 3 to 12 and then the period number is 4 to 7. Okay, so let's focus on maximum question and very important, direct electronic configuration கேக்குறதுக்கு நிறைய chances இருக்கு. Okay, so D block ஓட general electronic configuration நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It is n minus 1. Right? So what we will say?
So D block oda general electronic configuration, it is n-1d, it is 1 to 10 and then n is 0 to 2. Okay, so idu madri memory based ku importance kudunga. So this is a general valence electronic configuration for D block. Okay, then what about F block? So F block ku lanthanoids irukku, and then this is for actinoids, n-2 F 1 to 14, n minus d 0 to 1 ns2. okay, எனக்கு என்னமோ இந்த questions examக்கு வரும் தோணுது, அதனால general valence electronic configuration D and F blockக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. I am coming to the next one. okay, இப்போ let's discuss about only the D block elements. கரெக்ட்டா? அதுக்கு அடுத்து நம்ம F block பத்தி பார்க்கலாம். இந்த D block elementsக்கு இன்னொரு பேரு இருக்கு. சோ என்ன பேரு? it is called as transition metal. okay, நம்ம என்னன்னு சொல்லலாம்? we can say it is a transition metal. so எதனால நம்ம transition metal அப்படினு சொல்றோம்? very simple. first one, it is present between the S and P block. S க்கும் P க்கும் சென்டரா இருக்கறனால transition சொல்லலாம். see, நீங்க ஏதோ ஒரு கேம் or else ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ப்ரோவாகவும் இருக்க மாட்டீங்க, பிகினராகவும் இருக்க மாட்டீங்க. யூ ஆர் இன் த இன்பிட்வீன் லெவல், ஒரு இன்டர்மீடியட் லெவல். அந்த இன்டர்மீடியட் லெவலில் நான் என்னன்னு கூட சொல்லலாம், ஐ கேன் ஈவன் சே டிரான்சிஷன். ஓகே, அப்போ இந்த டி பிளாக் எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்சிஷன் மெட்டல். ஸோ டி பிளாக்கோட ஸ்டோரி முடிஞ்சு. அண்ட் இன்னொரு ரீசன் சொல்கிறேன் ஏன் இது டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, this is very very important point. so எந்த ஒரு d block metals எடுத்தீங்கனாலும் incompletely filled d orbital. okay, what is the next important word? so you have to stress incompletely filled d orbital. எங்கெல்லாம் incompletely filled d orbital இருக்கோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? we can say transition metal. அப்ப எல்லா எலிமெண்ட்டுக்கும் incompletely filled d orbitals இருக்கானா? இல்ல. there are some exceptions. so என்னென்ன exceptions சொல்லுங்க பார்க்கலாம். guys, I want you to give your answer quickly. so யாரெல்லாம் non transition metal? okay, so எல்லா d block elements ஐயும் என்னால transition metal ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. there are exception. அதுல முக்கியமான ஒரு 3 பேர் இருக்காங்க. I want an answer from all of you. okay guys, give your answer. இந்த 3 elements நம்ம non transition metal ன்னு படிக்கிறோம். ஏன் அது non transition metal? very good, zinc, super, very good. it is not palladium. இந்த ஒரு mistake நால தான் சொன்னேன். very good Mahalakshmi. zinc, cadmium, mercury. okay, இந்த 3 மெட்டல்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they are non transition metal. okay, இப்போ now who is asking the question? so okay, so ஏன் palladium வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, palladiumோட electronic configuration நான் உங்களுக்கு எடுக்கிறேன். I'll tell you. before that I'll explain. okay, so என்ன point of view அப்படின்னா, just a second ma. okay, so zinc, cadmium, mercury. இந்த zinc, cadmium, mercury எடுத்துட்டீங்கன்னா it's a non transition metal. specifica hi ஜோதி, எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. very good ma, very good, super. okay, so zinc and then cadmium and then mercury. so இதுதான் non transition metal because இங்க இருக்கிற element ground stateலயும் சரி and then common oxidation stateலயும் சரி, இது ரெண்டுத்துலயுமே +2 or 0ல நம்மளுக்கு completely filled electron இருக்கு. see, இப்போ நீங்க cadmium பார்த்துட்டீங்க, அது either zero oxidation state. அந்த zero oxidation state தான் நான் என்னன்னு சொல்றேன், ground state அப்படின்னு சொல்றோம். either zero oxidation state or else +2 இருக்கும்போது அங்க completely filled electron தான் இருக்கும். so D10 தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. it is only zinc, cadmium, mercury. so இங்க இருக்கிற elements வந்து oxidation state 0வா இருந்தாலும் சரி, அதோட common oxidation state. what is a common oxidation state? it is +2. so இப்படி இருக்கும்போது அங்க compulsory D10 தான் இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், it is called as the non transition metal ன்னு சொல்றோம். I am sorry, it is a non transition metal. okay, this is fine. now let's come to the next one. so general valence electronic configuration பார்த்தாச்சு. n-1d, n-1d 1 to 10, ns 1 to 2. இதுல எல்லா எலிமெண்ட்ஸும்
ப்ராப்பரா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்ணுமானா இல்ல. பிகாஸ் எப்படி நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டெபிலிட்டியை டுவர்ட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்குமே எனக்கு இந்த மார்க் எடுத்தால் நான் ஸ்டேபிள், எனக்கு இந்த கட் ஆஃப் எடுத்தால் ஸ்டேபிள். ஸோ எப்படி ஒவ்வொரு whoever it is, living beings இருந்தாலும் சரி, நான் லிவிங் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, we will move towards a stable path. கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் வந்து ஸ்டேபிள் காவண்டி, ஸ்டெபிலிட்டி காவண்டி, that will change its electronic configuration. அதில் முக்கியமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ யார் இம்பார்ட்டன்ட்? one is chromium and another one is copper. So இதோட exceptional electronic configuration I think உங்களுக்கு தெரியும். one is 3d5 and then the copper is 3d10. கரெக்டா? this is because of the stability. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். yes, fine. so இங்க நான் அழகா இங்க வந்து mention out பண்ணிருக்கேன். guys please focus, this is very important. I think D block ஸ்பெசிஃபிக்கா 3D சீரீஸ்க்கு பிரச்சனை இருக்காது. அந்த 4D சீரீஸ், 5D சீரீஸ் அண்ட் தென் லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினாய்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் எக்ஸப்ஷனல் கான்ஃபிகரேஷன் இருக்கோ ப்ளீஸ் அதை தனியாக ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்பயுமே நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கும் போது ஈவன் யூ வில் கெட் அ மோர் இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் அவங்க கொஷின்ஸ் கேட்குறது வந்து எக்ஸப்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கேட்பாங்க. ஸோ ரெகுலராக ரியாக்ட் ஆகுறது ஆர்எல்ஸ் ஜென்ரலாக அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் ட்ரெண்ட் இல்லாமல் எங்கே எக்ஸப்ஷன் இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸப்ஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அது தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அசாத் வந்தாச்சு. குட் குட். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கம் டு த 4D சீரீஸ். 4D சீரீஸ்ல பாருங்களேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு எக்ஸப்ஷனல். NB, molybdenum, TC, RU, RH, PD. ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாமே எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த PD யாரு? ஒரு விஐபி பர்சன். ஏன் இது விஐபி பர்சன்? பிகாஸ் அது 5sல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்களேன். இட் ஹாஸ் அ 0 எலக்ட்ரான். ரைட்டா? ஸோ 5sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 0 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நான் வந்து பிடியை ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் அ நான் டிரான்சிஷன் மெட்டல். ஓகே, வாட் இஸ் அ பிடி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஸோ பிடி இஸ் அ 4D சீரீஸ். அதனால 4D10, 5s0. இதுதான் ஜென்ரல் கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு எழுத போறேன். ஸோ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு எழுதினா என்ன கிடைக்கும்? ஸோ PD+2 இருக்கும். கரெக்டா? அப்போ PD2 பிளஸ் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? திஸ் இஸ் 4D8. கரெக்டா? அப்போ 4D8 வரும்போது அங்கே இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு D ஆர்பிட்டல் தானே? கரெக்டா கீர்த்தனா? ஸோ அப்போ அங்கே இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு D ஆர்பிட்டல் இருக்கிறனால PD இஸ் நாட் அ non-transition, it's a transition metal. Okay, so I'm coming to the next one, guys. Next one, let's come to the next one. 5D series. So 5D seriesல யாரெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கலன்னு பார்த்துடலாமா? எந்தெந்த atoms எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கல? It is only 2 elements, only platinum and then AU. So இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் exceptional configurations இருக்கு. I'm coming to the next one. And the 6Dல பார்த்தீங்கன்னா it is only RG. And then coming to the next one. See, ஏன் நான் இதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்டால் பிகாஸ் we are doing RE-NEET. கரெக்டா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கல, செகண்ட் டைம் படிக்கிறீங்க. ஸோ அதனால தான் ஐம் நாட் ஸ்பெண்டிங் மச் டைம். கொஞ்சம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மெமரி பேஸ்ட் இருக்கோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். கான்செப்ட் இருக்கிற இடத்துல புரியலனா கேளுங்க. And then even I will also teach you very slow. Okay? Yes. Now let's come to the question. I think question வந்தா எல்லாரும் ஃபயர் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். So give your answer, guys. Okay, come on, give your answer. Which of the following is correct? The 14 elements from cerium to lutetium are called lanthanoids. Okay, are called lanthanoids. மொபைலில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்கு, நான் கவனிக்கல. ஓகே, ஆன்சர் 2ன்னு சொல்றாங்க. ஓகே, anybody else question நல்லா ரீட் பண்ணுங்க. The 14 elements from cerium to lutetium. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஷுவலாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறது. lanthanoids. ஓகே, lanthanoids எடுத்தீங்கன்னா it start from the cerium.
actinoids எடுத்தீங்கன்னா it start from the thorium. Okay, lanthanumம் actiniumம் it is not a S block element, it's a D block element. சரி மேம், அப்புறம் ஏன் lanthanoids and then actinoids ன்னு பேர் வச்சாங்க? Because lanthanoidsல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் lanthanumோட ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கு. அதே மாதிரி actinoidsல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் actiniumோட ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கு. அதனால நேம் மட்டும்தான் actinoids and then lanthanoid, but lanthanum and actinium is belongs to the D block element. Okay, ஞாபகம் வச்சுக்கணும். Very good, Mahalakshmi gave right answer. Super ma. Answer 1 தான் correct. Okay, இங்க பாருங்க 14 elements, there is no doubt about it. It is correct, right? Now, so lanthanum and hafnium 2CD belongs to 5D series. So நான் இங்க இருக்கிற முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணல. I am focusing only the cadmium. நம்ம என்ன பேசியிருக்கோம்? So zinc and then cadmium and then mercury. So zinc belongs to 3D series இருந்துச்சு அப்படின்னா cadmium என்னவா இருக்கணும்? 4D series இருக்கணும். அப்போ mercury என்னவா இருக்கணும்? 5D series இருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். cadmium belongs to 5D series ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப of course it's a wrong answer because cadmium belongs to 4D series. Okay, and mercury belongs to 6D series. That is wrong. Mercury belongs to 5D series. அடுத்து என்ன? The 10 element from scandium to zinc. So scandium to zinc எல்லாம் கேட்டா நாங்க எப்படி மறப்போம்? கரெக்ட்டா? Okay, so 21st ல இருந்து 30 வரைக்கும் நீங்க ஷூரா சொல்லிடுவீங்க. So the option 1 is the right answer. Very good ma. Super. Mahalakshmi, Krishna, Keetana good, Jodi good, Asad good. Asad, after long time you are joining, right? Okay, so நடுவுல எங்க போனாங்கன்னு தெரியல. I think exam முடிஞ்சு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். Okay, so let's come to this question ma. Which of the following element has a 0 electron in the S subshell of its outermost shell? So யார் அந்த VIP ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Who is that VIP? கண்டுபிடிச்சாச்சா? Fast. என்னப்பா இன்னும் ஆன்சர் காணுமே? ஓ வந்தாச்சு. ஓ தலபதி பேட்ச் ஸ்டூடெண்ட் ராகவ். Okay, welcome. So option 4 is the right answer. Very good. PD is the right answer ma. Super. Only PD நான் already சொன்னேன். PD ல மட்டும் தான் 4s ல 0 electrons இருக்கு. Very good guys. Super. So coming to the next one. Yes, the lattice structures நீங்க எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களோ அதோட ஏரியாஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியற கான்செப்டா I don't want to reteach again because time is very important. கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, lattice structures ஒரு tabular column. அது சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா HCP ஸ்கொயர், BCC ஸ்கொயர், HCP ஸ்கொயர், CCP கியூப், HCP. இதை ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இதோட ரிலேட் பண்ணிடலாம். ஸோ இங்க 2 டைம் HCP வந்திருக்கா, 2 டைம் BCC வந்திருக்கா, 2 டைம் HCP வந்திருக்கா, 3 டைம் CCP and then ஒரு டைம் HCP. இதுல கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எத்தனை எக்ஸெப்ஷன்ஸ் பாருங்களேன். ஜஸ்ட் மேல ஒரு 3 எக்ஸெப்ஷன். manganese, Fe, cobalt. So manganeseக்கு 2 பாசிபிள் இருக்கு. It can be either a BCC or else CCP, and Fe can be HCP and then cobalt can be HCP. So இந்த தெரிஞ்சது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எக்ஸெப்ஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் a difficult case. கரெக்ட்டா? சோ அப்போ ஒரு டைம் எல்லாரும் சொல்லிரலாமா? Oh, thank you so much Raghav. Thank you. Okay, yes, I took a very less number of Pearl videos but good. Thank you ma. Yeah, so இப்போ டக்குன்னு சொல்லிடலாமா? அந்த டோரால வந்து திரும்பி சொல்லுங்க அப்படின்னு டோரா சொல்லல, அது மாதிரி HCP ஸ்கொயர், BCC ஸ்கொயர், HCP ஸ்கொயர், CCP கியூப் and HCP. ஸோ என்னை விட உங்களுக்கு மெமரி பவர் கண்டிப்பா ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ I'll say once HCP ஸ்கொயர், BCC ஸ்கொயர். Am I right? Okay, HCP ஸ்கொயர், BCC ஸ்கொயர், HCP ஸ்கொயர், CC cube. Correct? CCP cube and then HCP. Okay, I think you guys are ready.
நம்மளுக்கு ஒரு question இருக்கு, நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க, நான் மறந்துடுவேன் எனிவே. ஓகே, ஸோ இதான் question. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், they are talking about which of the following 3D elements. Okay, which of the super எல்லாரும் சொல்லியாச்சு, very good ma. So first நான் குயிக்கா எழுதிடுறேன், scandium, titanium, vanadium, chromium, manganese and then iron, cobalt, nickel. So nickel வேற ஏதாவது இருக்கா, nickel வரைக்கும் கொடுத்திருக்கனால I have written till this. நான் next என்ன பண்ண போறேன், HCP square, ரைட்டா? So வேற யாரு, so next BCC, it is BCC, right? Again யாரு next, it is HCP and then HCP. So இங்க யார் வருவாங்க எனக்கு, I think CCP and then CCP. So what is the answer, CCP lattice ன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப chromium கிடையாது, titanium கிடையாது, vanadium கிடையாது. Very good, option 1 is a right answer. Okay, so இப்படி நீங்க குயிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். Very good Mahalakshmi, very good Raghav, Azad, super, super, super. Yeah, let's come to the next one. Let's come to the next one. So I think இங்க எல்லா points நான் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கேன். So நம்ம குயிக்கா go through பண்ணிடலாம் because நம்மளுக்கு question தான் target. ஓகேவா? So melting and boiling point. யூஷுவலாகவே மெட்டல்ஸுக்கு melting and boiling point ஜாஸ்தியாக தான் இருக்கும், எனக்கு நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ ஹார்ட், கரெக்டா? பட் ஸ்டில் இந்த டி பிளாக்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கு நான் செக் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் சொல்லலாம். ஸோ கிரேட்டர் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், மெல்டிங் பாயிண்ட்டும் எப்படி தான் இருக்கும், கிரேட்டராக தான் இருக்கும். பிகாஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங், பிட்வீன் டூ ஆட்டம்ஸுக்கு நடுவில் மெட்டாலிக் பாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும் வாட் இஸ் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, என்தால்பினா எனர்ஜி, அட்டமைசேஷன் அப்படின்னா ஆட்டம்ஸா மாறுறது. அப்போ நீங்க எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு ஆட்டம்ஸா மாறுது. இவ்வளோதான் கான்செப்ட். நீங்க எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் போது அது உங்களுக்கு ஆட்டம்ஸா மாறுது. ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ it is very simple. Number of unpaired electron ஜாஸ்தி இருக்கும் போது மெட்டாலிக் பாண்டிங் ஜாஸ்தி இருக்கும், enthalpy of atomization ஜாஸ்தி இருக்கும், melting point ஜாஸ்தி இருக்கும், boiling point ஜாஸ்தி இருக்கும். ஆனா இந்த D and F பிளாக்லாம் யாரு கரெக்டா சொன்ன பேச்சு கேட்பாங்களா, இல்ல, ரைட்? ஸோ நம்மள மாதிரி அங்க இங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அதுல அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுல பாருங்க எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். Melting point. So here melting point is given. I think இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So the greatest melting point, sorry, enthalpy of atomization is goes to the vanadium. Enthalpy of atomization vanadiumக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. அப்ப நீங்க question பண்ணலாம், ஏன் மேம் குரோமியம்க்கு தானே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தி, அப்போ ஏன் வெனாடியம்க்கு என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், பிகாஸ் அதுதான் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் கிரேட்டராக இன்வால்வ் ஆகுறது, ரைட்டா? இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் கிரேட்டராக இருந்துச்சு, பிட்வீன் டூ ஆட்டம்ஸில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா, இஸ் இட் ஈஸி டு கன்வெர்ட் இன் டு ஆட்டம்? கண்டிப்பா இல்ல, பிகாஸ் அங்க பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கண்டிப்பா நான் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், வெனாடியம்க்கு என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஜாஸ்தி, அதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் குரோமியமை விட கம்மி தான். பட் ஸ்டில் எதுனாலனா வெனாடியம் வந்து அவ்வளோ சூப்பரா இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகே, ஸோ தட்ஸ் அ ரீசன். எப்பயுமே இது மாதிரி ஒரு சீரீஸ் நீங்க படிக்கும் போது அதுல யாருக்கு ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் யாருக்கு லோவஸ்ட் வேல்யூங்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस நீங்க பாத்தீங்கன்னா which one has a highest one or which one has a lowest one இப்படி தான் क्वेश्चनல கேட்பாங்க. ஓகே, எஸ். இப்போ let's come back to the melting point. இந்த melting point ஸ்டோரியா இன்னும் முடியலையே. ஓகே, இந்த பிக்சர்ல இருந்தே ரொம்ப சூப்பரா கிளாரிட்டி கிடைச்சாச்சு. 3D 4D and 5D கம்பேர் பண்ணும்போது 5D has a greater melting point. என்ன கதை? What is the reason? Because 5Dல poor shielding effect. ஓகே மேம், எதனால poor shielding effect இருக்கும்போது melting point ஜாஸ்தியா இருக்கு?
வெரி சிம்பிள். ஓகே, ஸோ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும் போது என்னது, இதுதான் நியூக்ளியஸ், இதுதான் வேலன்ஸ் ஷெல். ஸோ இந்த நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் ஷெல்லுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் தான் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. வேலன்ஸ் ஷெல்னு சொல்றதை விட டி அண்ட் எஃப்னு சொல்லலாம், வேலன்ஸ் ஷெல் சொல்லக்கூடாது, டி அண்ட் எஃப். கரெக்டா? ஸோ அப்போ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறனால அந்த டிக்கும் எஃப்க்கும் ப்ராப்பரா அட்ராக்ஷன் கிடைக்கல நியூக்ளியஸ் கிட்ட இருந்து. அப்ப என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஆட்டமோட அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ 3D 4D and 5Dல பாத்தீங்கன்னா 5D has a highest melting point. It's because of the poor shielding effect. So DU F nucleus கூட force of attraction ரொம்ப கம்மியா இருக்கும். Very good ma, very good Raghav, superb. So force of attraction கம்மியா இருக்கும். Because of that reason the atom will prefer to attract the other atom. அதனால interatomic metallic bonding greater இருக்கு. Interatomic metallic bonding greater இருக்கறனால melting point greater இருக்கு. Okay, melting point is also greater. இதெல்லாம் fine. ஒரே ஒரு கதை. இப்போ பாருங்களேன், குரோமியம்ல பாத்தீங்கன்னா எத்தனை அன்பார்ட் எலக்ட்ரான்? ஸோ அங்க ஒரு 5 + 1 6 அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்கும். மேங்கனஸ்ல பாத்தீங்கன்னா 5 அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்கும். எஃப்இல பாத்தீங்கன்னா 4 அன்பார்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ எஃப்இல இருக்கிறதே 4 அன்பார்ட் எலக்ட்ரான். அப்ப ஏன் மெல்டிங் பாயிண்ட் மேங்கனஸை விட கம்மியா இருக்கணும்? கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே half filled. So okay, மாறிட்டாங்க. Yeah, yes, guys listen. So between manganese and then Fe என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூசுவலா half filled இருக்கு அப்படின்னா அது அந்த அளவுக்கு இன்டர்அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கை இன்வால்வ் பண்ணாது. என்ன காரணம், half filled இருக்கும் போதே நான் ஸ்டேபிளா இருக்கேன், அப்புறே நான் இன்டர்அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகே, எஸ் கீர்த்தி, half filled, yes, that is the reason half filled இருக்கும் போது interatomic metallic bonding கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே. அப்படியே இந்த ஏரியால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நடந்திருக்கு. அது என்ன கன்ஃபியூஷன் நம்ம ஸ்லைட்ல அழகா நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்க மாதிரி exception has a very good role. Okay, exception plays an important role in chemistry. So melting point usually 3D 4D நான் 5D கம்பேர் பண்ணா 5Dக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றேன். ஆனா இந்த குரூப் 11க்கும் குரூப் 12க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா you have exception. யாருக்கு தான் ஜாஸ்தி இருக்கு? ஜிங்க்குக்கு ஜாஸ்தி. ஜிங்க் belongs to 3D. அதுக்கு அடுத்து தான் கேட்மியம், அதுக்கு அடுத்து தான் மெர்க்குரி. ஸோ பக்காவா இங்க ரீசன் இருக்கு. ஹெச்க்கு ஏன் கம்மி? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் அ லிக்விட். ஹெச் என்னவா இருக்கு? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. லிக்விட்னா ரூம் டெம்பரேச்சர்லயே அது லிக்விடா தான் இருக்கு. அதுக்கு எப்படி மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும்? கரெக்டா? அப்போ மோக்ரியோட கதை முடிஞ்சாச்சு நம்மளுக்கு. அடுத்து பாருங்களேன், between copper AU and AG. So இதுல copper belongs to 3D series, AG belongs to 4D series and AU belongs to 5D series. So இங்க AU க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, they are talking about lanthanoid contraction. Okay, so AU க்கு ஏன் ஜாஸ்தியா இருக்கு? It's because of the lanthanoid contraction நால ஜாஸ்தியா இருக்கு. Okay ma'am, fine. I want to know ஏன் ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் ஜாஸ்தியா இருக்கு? Very simple guys. ஏன் ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ரைட்டா? half filled இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் பார்த்துட்டேன்னா it is D10 D10 configuration ஒரு பாயிண்ட். And very important point, both are smaller in size. Okay, so இங்க கம்பேர் பண்றதை விட I am talking about the 4D and 5D. So இது மாதிரி smaller sizeல இருக்கிறனால atoms வந்து well packed arrange ஆயிருக்கும். That means very nearby arrange ஆயிருக்கும். அங்க empty space கம்மியா இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் we are saying zinc and copper has higher melting point and boiling point. Very important. So please note it down. I'll come to the next one. I think note பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? Very important. இதுல இருந்து question வரதுக்கு நிறைய chances இருக்கு. So I'm coming to the next one guys. Okay,
ஸோ என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் கதை ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. என்தால்பினா எனர்ஜி, அட்டமைசேஷனா ஆட்டம்ஸாக மாறணும். அப்போ எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஆட்டமாக மாறும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானுக்கும் ரிலேஷன். அண்ட் திஸ் இஸ் தி ஆர்டர். ஏன் இருக்கிறதுலே ஜிங்க்குக்கு very very less enthalpy of atomization? சொல்லுங்க பார்க்கலாம். Why zinc has a less enthalpy of atomization? Because zincல D10 electrons இருக்கு. So D10 electrons இருக்கும்போது அது interatomic metallic bonding involve ஆகுமா? No, it will not involve that much. So enthalpy of atomization is about the metallic bonding. So zincக்கு அது கம்மி, ஏன் vanadiumக்கு அது ஜாஸ்தி? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். This is very important. Vanadium will effectively participate in metallic bonding. Okay, so I'll come to the next one. Yes guys, உங்களான question வந்தாச்சு. ஒரு questionக்கான ட்ரிக்கும் நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. See, so நீங்க just like that in memorize பண்றதை விட எப்பயுமே இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கரெக்டா? ஸோ ஒரு பிக்சர் பேஸ்டு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால இது மாதிரி கிராஃபையே வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பிக்சராக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மெல்டிங் பாயிண்டோட ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் இமேஜின் இதுவே நீங்கள் இன்க்ரீசிங் ஆர்டரோ டிக்ரீசிங் ஆர்டரோ படிச்சீங்க அப்படின்னா ஓகே ஓகே அனிதா, லாஸ்ட் ஸ்லைடோட ஆர்டர் தெரியலையா? ஓகே, yes, it is changed. No problem. I think now you can see it, right? Okay, yes, so next time I'll make it, yeah, I'll make it into fit to the particular slide. Okay, yeah, the screen fit agra madri. Yes, so I'm moving to the next one ma. Okay, yes, so idu mai pictorial represent pantinga appadina it will be very easy. So coming back to this question, guys, give your answer fast. Guys, give your answer. So idu mari picture based on ஞாபகம் வச்சிட்டா it will be very very easy. Okay, so this is a clue I have given here. Yeah, come on fast. என்ன ஆன்சர் காணுமே? Mahalakshmi gave answer. All are right. Super. What about others? Okay, Keerthi also gave answer. Keerthana also gave answer. What about Raghav? Mahalakshmi? Very good, very good. All are right. Okay, so I think I have to change. Okay, very good. All are right. Superb ma, superb. Very good. I am coming to the next one. Okay, so இது மாதிரி picture based இருக்குது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா it will be very easy. So coming to this question பாருங்க, the transition element. Oh, அதுக்குள்ள ஆன்சர் வந்தாச்சா? The transition element that has a lowest enthalpy of atomization. Okay, 4. Very good. Because zinc க்கு தான் unpaired electrons கம்மி. So unpaired electrons கம்மியா இருந்துச்சு அப்படின்னா definite என்ன சொல்லலாம்? So enthalpy of atomization கம்மியா தான் இருக்கும். Okay, now let's come to the density. So density ல ஒரு interesting thing, very basic நம்மளுக்கு தெரியும். So density is directly proportional to mass. So left to right போகும்போது கண்டிப்பா mass increase ஆயிட்டே இருக்கும், densityயும் increase ஆயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அப்போ left to right density increase ஆகுது. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பார்ட் படிக்கும் போதும். அதில் எங்கே எக்ஸப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேத்துக்கு தான் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு குயிக்காக பார்த்துடலாமா? வெரி சிம்பிள். டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். கரெக்டா? இந்த ஜிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 3d10 எலக்ட்ரான். யூஷுவலா சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும்? நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஆனால் இந்த ஜிங்க்லையும் சரி காப்பர்லையும் சரி D10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு.
ஸோ இமேஜின் அந்த 10 எலக்ட்ரானுமே அங்கே இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்ஷன் அமாங் த 10 எலக்ட்ரான்ஸ் அங்கே சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் அக்கார்டிங் டு த ஜென்ரல் ட்ரெண்ட் அட்டாமிக் சைஸஸ் டிக்ரீசஸ். பட் ஜிங்க் நீங்க பார்க்கும்போது என்ன நடக்குது, ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் D10 எலக்ட்ரான். ஸோ பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அங்கே ரிப்பல்ஷன் நடந்து சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ சைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும். வால்யூம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா டென்சிட்டி என்ன ஆகும், கம்மி ஆகும். அப்போ பிட்வீன் காப்பர் அண்ட் ஜிங்க் பாருங்க. ஸோ காப்பருக்கு தான் மோர் டென்சிட்டி பிகாஸ் ஜிங்க்ல 3D10 இருக்கு, 4s2 இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க நிக்கலும் எக்ஸப்ஷனல் கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது எல்லாமே வந்து நீங்க லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரோட ரிலேட் பண்ணி படிக்கணும். என்ன காரணம், லாட்டிஸ் டென்சிட்டிங்கிறது என்னது, ஹவு மச் த ஆட்டம்ஸ் ஆர் பாக்ட் இன் த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? அப்போ based on the lattice structure inga nickel, copper and then zinc. Okay, so I'm coming to the next one guys. Coming to the next one, I think it is clear appdi nenikiren. So let's come to the very interesting thing. So between the atomic and ionic size of the transition metals. Okay, so enna again இந்த மூணு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா it will be easy. Effective nuclear charge இருந்துச்சு அப்படின்னா atomic size என்ன ஆகும் guys, give your answer. Effective nuclear charge இருந்ததுன்னா atomic size increase ஆகுமா decrease ஆகுமா? I want to know effective nuclear charge. What does it mean effective nuclear charge? அந்த நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல்லுக்கும் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், effective nuclear chargeன்னு சொல்றோம். அது லெஃப்ட் டு ரைட் யூஷுவலா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெரி குட். அப்போ effective nuclear charges லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அட்டாமிக் சைஸ் எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3D சீரீஸ்ல ஆர் எல்ஸ் டி பிளாக்ல ரெண்டு இஃபெக்ட் இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் effective nuclear charge. அந்த effective nuclear charge தான் நான் என்னன்னு சொல்லுவேன், Z effective அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்கு, வாட் இஸ் அனதர் பாயிண்ட், ஷீல்டிங் இஃபெக்ட். ஓகே, இதுல எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை ஐ வில் கிவ் யூ டுடே. சி, effective nuclear charge ஜாஸ்தியா இருந்தா அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் கம்மி ஆகும். ஓகே, ஷீல்டிங் இஃபெக்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் தி ஆட்டம் பெருசாகும். ஏன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஷீல்டிங் இஃபெக்ட்? வெரி சிம்பிள். சி, இதுதான் நியூக்ளியஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், இது தேர்ட் ஷெல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நியூக்ளியஸ் செகண்ட் ஷெல் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஷெல் கூட மேக்ஸிமமா அட்ராக்ட் ஆகுது. ரைட்டா? மேக்ஸிமமா ஃபர்ஸ்ட் ஷெல்க்கும் செகண்ட் ஷெல் கூடியும். என்ன ரீசன்? பிகாஸ் அதான் நியர்பையா இருக்கு. அப்ப மேக்ஸிமம் அட்ராக்ஷன் வில் கோஸ் டு த ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட். கரெக்டா? அப்போ இந்த நியூக்ளியஸோட எனர்ஜி இது ரெண்டுத்துக்கும் தான் மேக்ஸிமமா இருக்கு. அப்போ தேர்ட் ஷெல்லோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மி ஆயிடும். பிகாஸ் இது ரெண்டும் மேக்ஸிமமா என்ன பண்ணிடுச்சு, ஷீல்டு பண்ணிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஷீல்டிங் இஃபெக்ட் இருக்கிறனால எப்பயுமே ஷீல்டிங் இஃபெக்ட் வந்து நீங்க இன்னர் மோஸ்ட் ஷெல்லுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் அபவுட் த வேலன்ஸ் ஷெல். ஓகே, அப்போ இங்க இருக்கிற ஷெல் எல்லாமே மேக்ஸிமமா நியூக்ளியஸ் கூட பாண்டிங்ல இருக்கு. நாட் பாண்டிங், we should not say bonding, force of attractionல இருக்கு. அதனால இந்த ஷெல் என்ன பண்ணிரும், ஸோ நீங்க பேசாம போங்க, நான் கொஞ்சம் உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணிடும், ஸோ இட் வில் மேக் த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சைஸ் ஆஃப் தி ஆட்டம் என்ன ஆகும், பெருசுதான் ஆகும். கரெக்டா? ஸோ இன்னர் மோஸ்ட் ஷெல்ஸ் வந்து ப்ராப்பரா ஷீல்டா இருக்கு. அதனால கடைசி ஷெல்லுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி, அதுக்கு தேவையான அட்ராக்ஷன் கிடைக்கல. அதனாலதான் இட் இஸ் மெயின்டைனிங் த டிஸ்டன்ஸ். ஸோ த ஆட்டமோட சைஸ் பெருசாயிடும். இப்போ இதுல ஏன் நான் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த புவர் ஷீல்டிங் இஃபெக்ட் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ புவர் ஷீல்டிங் இஃபெக்ட் இருந்ததுன்னா அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். கைஸ், ஷீல்டிங் இஃபெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டா? அண்டர்லைன், புவர் ஷீல்டிங் இஃபெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ புவர் ஷீல்டிங் இஃபெக்ட் இருந்ததுன்னா என்ன மீனிங், இந்த ரெண்டு ஷெல்லுமே ப்ராப்பரா அட்ராக்ட் ஆகல. அப்ப இந்த நியூக்ளியஸ்க்கு வேற வழியே இல்லை, தேர்ட் ஷெல்லை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்போ தேர்ட் ஷெல்லை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ த தேர்ட் ஷெல் வில் கம் க்ளோஸ் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ். அப்போ அங்கே அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும் நம்மளுக்கு. வெரி குட். ஸோ make sure you guys are clear. Shielding effect will
increase the atomic size and poor shielding effect will decrease the atomic size. Okay, yes, அவ்வளவுதான். அப்போ இங்க effective nuclear charge shielding effect விட greater-ஆ இருக்கு. ஸோ இதுதான் dominant factor. இது dominant factor-ஆ இருக்கிறனால atomic size இங்க வரைக்கும் கம்மியாயிட்டே இருக்கு. Between இந்த ஏரியால பார்த்துட்டீங்க அப்படின்னா effective nuclear charge-உம் shielding effect-உம் almost equal. அதனால இங்க இருக்கிற atomic-ஓட size-உம் equal. ஆனா இதுவே between copper and zinc பார்த்துட்டீங்கன்னா shielding effect greater. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? shielding effect greater-ஆ இருக்கும்போது atomic size-உம் greater-ஆ இருக்கும். So that's the reason between copper and zinc the size is greater. And one more reason நான் என்னன்னு சொல்லணும், I should talk about the D10 electron. Because of the D10 electrons size is greater சொல்லிக்கலாம். And very important thing, maximum question paperல கேட்டுட்டே இருப்பாங்க, கரெக்டா? So என்ன questions கேட்டுட்டே இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். So இது 3D series, okay, right? And this is 4D series. In the blue color line na 5D series. So 3D ku 4D ku ஒரு proper gap இருக்கு. And then between 5D 6D க்கு ஏன் gap கம்மியா இருக்கு? That's because of the poor shielding effect. Okay, இந்த 6D ல யார் இருக்கா? Sorry, 5D ல யார் இருக்கா? We have 4F electrons. So அந்த 4F electrons கண்டிப்பா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்படி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கனால தான் சைஸ் கம்மி ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் கம்மிங் க்ளோஸ் டுவர்ட்ஸ் 4D-ஆ இருக்கு. ஓகே, ஸோ பிட்வீன் 4D அண்ட் 5D ஏன் சைஸ் சிமிலரா இருக்குன்னு கேட்டா, ஸோ யூ ஹாவ் டு கிவ் அன் ஆன்சர் பிகாஸ் போத் லைக் 5D இஸ் ஹேவிங் அ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அதனால 5D தான் என்ன பண்ணுது, 4D-க்கு பக்கத்துல வருது, கரெக்டா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஐ ஹவ் மென்ஷன் அவுட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாரு ஸ்மாலஸ்ட் அண்ட் தென் லார்ஜஸ்ட். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆர்டர் நீங்கள் படித்தாலும் அதில் யாருக்கு கம்மி ரேடியஸ் யாருக்கு ஜாஸ்தி ரேடியஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்மி ரேடியஸ் யாரு, நிக்கல். அண்ட் தென் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்காண்டியம். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் மா, ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் 3D சீரீஸ், திஸ் இஸ் யுவர் 4D சீரீஸ், திஸ் இஸ் யுவர் 5D சீரீஸ். So 4D and 5D are similar size because of the poor shielding effect. I'll explain you later. Okay, because F blockல ஏதாவது பேசணும்ல, இந்த ஏதாவது ஒரு கதை பேசணும்ல, அது நம்ம F blockல பார்த்துக்கலாம். Okay, yeah. Now let's come to the ionization enthalpy. Ionization enthalpyக்கு நானும் வந்து எல்லா டைமும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரில, மேபி கொஷின் சால்வ் பண்ணும்போது அந்த ஒரு டென்ஷனில் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ அயனைசேஷன் என்தால்பி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஜென்ரல் ட்ரெண்ட். என்ன ஆகும், down the group ionization enthalpy decreases, left to right ionization enthalpy increases. Okay, but நம்ம நீட் பேப்பர்ல இது மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? இல்ல தானே. ஓகே, அப்ப எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் திங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜென்ரல் ட்ரெண்ட், செகண்ட் எக்ஸப்ஷன். ஸோ அயனைசேஷன் என்தால்பியில எங்க எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம். கைஸ் சொல்லுங்க, ionization enthalpy thingla enga exceptions irukku? Guys, I want you to give your answer. Come on, ionization enthalpy la enga exceptions irukku? Where you have an exception? Between which group? Between the second group, correct? Between the second group and 13th group. And then இன்னொரு எக்ஸப்ஷன்ஸ் எங்கே இருக்குது, பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அந்த பர்டிகுலர் குரூப் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் செகண்ட் திங், வெரி குட் கீர்த்தி. ஓகே, இட் இஸ் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் கம்மிங் டு திஸ் ஒன். ஸோ அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் அ நியூக்ளியஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நியூக்ளியஸ் கூட அந்த எலக்ட்ரான் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரானை உங்களால் ஈஸியாக எடுக்க முடியுமா? டெஃபினெட்லி நாட். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த அயனைசேஷன் என்தால்பி. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ரிப்பல்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அங்கேயே எலக்ட்ரான்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், அந்த எலக்ட்ரானை தூக்கி ஈஸியாக வெளியில எடுத்துடலாம், கரெக்டா? ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஃபேக்டர். அண்ட் தேர்ட் ஃபேக்டர் இஸ் exchange of electron, very important, correct?
நீங்கள் ஈவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே parallel ஸ்பின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த எலக்ட்ரானுக்கெலாம் சேம் ஸ்பின் வேல்யூ இருக்கோ. வாட் இஸ் சேம் ஸ்பின் வேல்யூ? இதில் பாருங்களேன், இது எல்லாமே நான் அப்வர்ட் ஆரோ மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்போது இந்த எலக்ட்ரானோட ஸ்பின் வேல்யூ +½ நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்வர்ட் ஆரோ மார்க்னா ஐ கன்சிடர் திஸ் இஸ் அ -½ எப்பயுமே இந்த +½ எக்ஸ்சேஞ்ச் ஆகும், -½ எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறனால அங்கே எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். பிகாஸ் என்ன ஆகுது, த எலக்ட்ரான் இஸ் டூயிங் சம் ஒர்க். கரெக்டா? அப்போ எலக்ட்ரான் ஒரு ஒர்க் பண்ணும்போது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ எனர்ஜி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்ல. அதனால எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் டியூரிங் திஸ் ப்ராசஸ் எனர்ஜி இஸ் கெட்டிங் டிக்ரீசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மேஜர் 3 கான்செப்ட். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, யா, இங்கே பாருங்களேன், குரோமியம் the atomic number is 3d5 ஸோ குரோமியம் ப்ளஸ்ஸுக்கு 3d5 அப்படின்னு தெரியும். இப்போ என்னோட கொஸ்டின், ஐ எம் கம்பேரிங் 3d5 அண்ட் Mn+. ஸோ இதிலிருந்து இன்னொரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போது Cr+க்கு ஜாஸ்தி இருக்குமா இல்லை Mn+க்கு ஜாஸ்தி இருக்குமா? Cr+க்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் எலக்ட்ரானை எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க, ஹாஃப் ஃபீல்டுலேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஆனால் இதுவே Mn+1 எங்கேருந்து எடுக்கிறீங்க, 3d5 4s1லேருந்து எடுக்கிறீங்க. கரெக்டா? ஸோ 4s1லேருந்து எடுக்கிறீங்க. தட் இஸ் த ரீசன் இங்கே குரோமியமோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி கிரேட்டர். ஆனால் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி யாருக்கு கிரேட்டர், மேங்கனஸ்க்கு கிரேட்டர். ஸோ இது மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். இட்ஸ் அகைன் இம்பார்ட்டன்ட். நவ் ஐ டெல் யூ ஒன் மோர் ட்ரிக். ஓகே, ட்ரிக் வந்துருச்சு. ஸோ திஸ் அ லேர்னிங் ட்ரிக். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு. ஸோ ஆரோ மார்க்ஸில் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் அகெயின் நான் ஜஸ்ட் லைக் தட்னு இப்படி மெமரைஸ் பண்ணினா கண்டிப்பாக மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிக்சரை அப்படியே நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ won't do any mistake. ஸோ டைட்டானியம் இஸ் கம்மிங் பிட்வீன் குரோமியம் அண்ட் மேங்கனஸ் அண்ட் Fe is coming between copper and zinc and cobalt is coming between copper and zinc. அதில் ஃபர்ஸ்ட் வர்றது யாரு, கோபால்ட். ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க, பிக்சர் பேஸ் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இட் will be really really helpful. Okay guys, I'm coming to the next one. This is the next trick for the second ionization enthalpy and this is for the third ionization enthalpy. Okay, so just like that. Oh, this is very very important. Hi Mas Palani. So நீங்க இதா first time join பண்றீங்களா? I don't know who's this. Okay, yeah. So already நீங்க Xylemல இருந்திருக்கீங்களா? Xylem ஸ்டூடெண்டா? First time you are coming. Okay. Yeah. Yes ma. So எல்லாருமே வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் இந்த டவுன் த குரூப்புக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ யாரெல்லாம் நியூவாக ஜாயின் பண்ணுறீங்களோ, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் திஸ் செஷன். ஓகே, உங்களுக்கு வேறு என்ன நெக்ஸ்ட்டு கிளாஸ் வேணுங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ டேக் தட். ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் கொஸ்டின் சால்விங், ரைட்டா? நீங்கள் கான்செப்ட் இருக்கிறத விட கொஸ்டின் சால்விங் தான் மோஸ்ட்லி யூ கைஸ் ஆர் ப்ரிஃபரிங். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் செஷன் அமீன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ டூ அமீன்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகே, யா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் டாக்கிங் அபவுட் டவுன் த குரூப். இங்கே பாருங்க, டவுன் த குரூப் அப்படின்னாலே அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகணும், எனக்கு கம்மி ஆகணும். கரெக்டா? ரைட். அப்போ இந்த ஆர்டர் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் பிகாஸ் ஸ்காண்டியம்க்கு கிரேட்டர் அண்ட் தென் இட்ரியம். ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி ரைட் ஆர்டர். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன பேச்சை கேட்குது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா எக்ஸப்ஷன் தான். நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், பிட்வீன் த 3D series, sorry 4D series and 5D series, between the 4D trick level, yeah, I'll say the trick,
between the 4D and then 5D series பார்த்தீங்கன்னா 5D ஓட ionization enthalpy greater இருக்கு. எதனால 5D ionization enthalpy greater? Because 5D ல யார் இருக்கா? 5D ல யார் இருக்கா? You have a 4f electrons. 5D ல யார் இருக்கு? 4f electrons இருக்கு. அப்ப 4f electrons இருக்கும்போது என்ன ஆகும்? Poor shielding effect இருக்கும். கரெக்டா? Because of this poor shielding effect, atomic size என்ன ஆகும் நான் படிச்சிருக்கேன்? Size decrease ஆகுமா இல்ல increase ஆகுமா? Size is getting decreases. Poor shielding effect, size decrease ஆகும். ரைட்டா? Size decrease ஆச்சுனாலே அதுல இருந்து எலக்ட்ரான் ஈஸியா எடுக்கலாமா? முடியாதுல்ல. Because சின்ன ஆட்டம் இருக்கு, இந்த எலக்ட்ரானுக்கும் and then nucleusக்கு force of attraction ஜாஸ்தி இருக்கும். It is not easy to remove the electron. Correct, right? அதனால இப்போ உங்களுக்கு 4D and 5D clear ஆயிருந்திருக்கும். I think it's clear, right? Now I'll tell you between 3D and 4D. So 3D and 4D ல பாத்தீங்க அப்படின்னா again இங்க ஒரு exception இருக்கு. zirconium, niobium, molybdenum. இது மூணுத்துக்குமே 3D விட ionization enthalpy greater. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா it's because of the more effective nuclear charge. More effective nuclear charge நீங்க எப்படி calculate பண்ணணும் guys? Yes Palani, thank you. So எப்படி நீங்க find out பண்ணணும்? So you will be doing the Slater's rule. Okay, you have to do the Slater's rule. அதுல இருந்து effective nuclear charge கிடைக்கும். அது வந்து greater-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. இதுவே I'll come to what? The next series. So இவங்க நம்ம சொன்ன பேச்சு தான் கேக்குறாங்க. Because 3D க்கு தான் greater ionization enthalpy இருக்கு. First 3 element, next 3 element. So ஏன் MnFe cobalt னா அங்க exchange energy ஜாஸ்தி. Okay, and less electron repulsion. So அதுக்கு அடுத்து PD பாருங்க. So PD யாரு? PD is palladium, ஒரு VIP அப்படி நம்ம சொன்னோம். PD ஓட electronic configuration என்ன? It is 4D10 5s0. அப்போ PD ல நீங்க 4D ல இருந்து electron எடுக்கிறீங்க. That's the reason PD has a greater ionization enthalpy than nickel. Okay, அடுத்து between copper and zinc க்கு பார்த்தேன் அப்படின்னா so again copper and zinc க்கு தான் greater இருக்கு. There is no exception. Okay, so I think down the group நம்ம clear-ஆ பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். I'll come to the question. Okay guys, so இப்போ வந்து உங்களோட ஏரியா வந்தாச்சு. I think you have to solve the question. So let me know quickly what is the answer. So I think I'll take a water break. யாரெல்லாம் நீங்க தண்ணி குடிக்கணுமா குடிச்சுக்கோங்க. So hydration is very very important. Guys, என்ன ஆன்சர் காணுமே? What is the answer? Concept. I think second option. Okay, Palani is giving second option. Hi Priyadarshini, hi. என்னாச்சு Priyadarshini? கொஞ்சம் last time earlier வந்தீங்க, இந்த டைம் கொஞ்சம் delay ஆயிடுச்சு. Okay, so Mahalakshmi is giving answer 1. Keith is giving answer 3. So over through different answer கொடுக்குறீங்க. Let's see what's right. Okay, so first one, ionization enthalpy. Question la they are talking about the incorrect statement. Question reading is very 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 important. Okay, so Mn plus is lower than Cr plus ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? Mn plus ஓட electronic configuration என்ன? This is 3d5 4s1. இதோட configuration என்ன? 3d5. நம்மளுக்கு தெரியும் half filled ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறதா இட்ஸ் a difficult case அப்படினு சொல்லிட்டு. அப்ப question correct தானே? Because Mn plus is not a half filled. அப்ப அங்க ionization enthalpy கம்மியா தான் இருக்கும். ஏனா நீங்க 4s ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறீங்க. It's a right statement. The ionization enthalpy of Fe2+. So Fe2+ க்கு என்ன configuration வரும்? 3d6 4s2. கரெக்ட்டா? அப்போ this is 3d6 ஆ இருக்கும். What about Mn2+? இது half filled நம்மளுக்கே தெரியும் 3d5. So இங்கேயும் lower தான் கொடுத்திருக்காங்க. It's a perfect right statement. Let's come to the third one. The loss of exchange energy decreases the stability. Option 3 தான் incorrect statement. நான் already உங்ககிட்ட சொன்னேன். கரெக்ட்டா?
Option 3 is the right answer. எங்க கீர்த்தனாவோட ஆன்சரை காணுமே. வெரி குட் அனிதா, வெரி குட், சூப்பர். See, எதனால ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி நடக்கும்போது எனர்ஜி ஆஃப் தி ஆட்டம் கம்மியாகும். நீங்க இமேஜின் பண்ணுங்க. See, நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறுறீங்க, அகைன் இப்படி மாறுறீங்க, இப்படி கண்டினியூஸா ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது உங்களோட எனர்ஜி என்ன ஆகுது, கம்மியாகுது. உங்களோட எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல உட்காருவீங்களா ஸ்டேபிளா, இல்ல ஓடிட்டே இருப்பீங்களா? அமைதியா உட்கார தானே செய்வீங்க. அப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி நடக்கும் போது அந்த எனர்ஜி ஆஃப் தி ஆட்டம் கம்மியாகுது. ஸோ not compound, that atom will become more stable. Okay, so the right answer is option 3 guys. Very good. Coming to the next question. So correct read பண்ணி ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். Okay, Kirtana gave answer. So பிரியதர்ஷினியோட ஆன்சர் இல்லை. ஸோ எங்கே நம்ம சஞ்சீவ் ஸ்டூடெண்ட்டை காணுமே. லாஸ்ட் டைம் சஞ்சீவ் வந்திருந்தாங்க, இந்த டைம் சஞ்சீவை காணோம். ஓகே, the answer is all of them ன்னு சொல்லியிருக்காங்க. Very good. The term responsible for the value of ionization enthalpy, attraction of electron, first one is right, repulsion is right, exchange energy is right. Very good. All of this is the right answer ma. Super guys, super. Very good. Next question. Nalla question read பண்ணுங்க. So question la they are talking about what? They are talking about incorrect statement. Okay, so I think we'll go with some other color. They are talking about incorrect statement. Okay, good Palani, super. What is the answer ma? நாலு ஸ்டேட்மெண்ட்டும் பெருசா இருக்கு, அதை ரீட் பண்றதுக்கே எங்களுக்கு டைம் வேணும். ஓகே, பழனி இஸ் சேயிங் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, think twice or thrice. என்ன guys, ஆன்சரை காணுமே. Okay, I'll start first one. An element with the first transition series which has a highest second ionization enthalpy, it's a right answer. என்ன reason? Because copper oda electronic configuration is 3d10 4s1. 4s1 ல இருந்து ஒரு எலக்ட்ரானை தூக்கியாச்சு, அப்ப செகண்ட் எலக்ட்ரான் நீங்க 3d ல இருந்து எடுக்கிறீங்க. 3d10 is a completely filled, so definitely you need maximum energy. It's a right statement. An element with the first transition series with the highest third ionization enthalpy, அதுவும் correct because zinc is 3d10 4s2, correctா? So already ஒரு எலக்ட்ரான் எடுத்தாச்சு, இன்னொரு எலக்ட்ரானும் எடுத்தாச்சு, அப்போ first transition enthalpy over, second is also over. So third one எங்க இருந்து எடுக்க போறீங்க? You are going to take from the 3d10. Again stable electronic configuration ல இருந்து எடுக்கும்போது you need maximum energy. Okay, so Coimbatore singers, hi, good evening. Coimbatore singers, எதனால இந்த டைட்டில் வச்சிருக்கீங்க? Okay, good. Super. Okay, so option 2 வராது, option 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா an element with the first transition series with the lowest அப்படின்னு கேட்டனால it is zinc. It's a perfect answer. அதுவும் right. Last element of that. Okay, இங்கே தான் நம்மளோட ஆன்சர் இருக்கு. Option 4 is a right. Here they are talking about the third transition series. Correctா? But third transition series யாரு கிடையாது. It is not cadmium. Guys, listen carefully. So zinc, cadmium, and then mercury. So zinc belongs to 3D transition series. This is 4D and this is 5D transition series. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? You can say first transition series, second transition series, and this is the third transition series.
அப்போ தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ல யார் இருக்கா? மெர்க்குரி தான் இருக்காங்க. இட் இஸ் நாட். வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர் மா. ஸோ அவங்க கேட்மியம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் சப்போஸ் டு பி அ மெர்க்குரி. ஓகே, ஐ எம் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் I think we'll discuss quickly. Okay, உங்களுக்கு question practice தான் important, right? Why not Mn? Non-transition element in D block. I think ஏதோ ஒரு டவுட் இருக்கா? என்ன இருக்கு இந்த கொஸ்டின்ல? பார்த்துடலாமா? So guys, என்ன ஆன்சர் சொல்றீங்க? Why not ma'am Mn? So Mn ஏனா Mn பத்தி எங்க கீர்த்தி, I want an exact question. ஸோ எம்என்ங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு சொல்கிறீங்களா, செகண்டுக்கு சொல்கிறீங்களா, தேர்டுக்கு சொல்கிறீங்களா? ஓகே, தென் ஆர் யூ சேயிங் ஃபார் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆர் தேர்ட்? ஓகே, ஸோ நான் டிரான்சிஷன் எலிமெண்ட் இன் டி பிளாக். பிரியதர்ஷினி, நான் டிரான்சிஷன் எலிமெண்ட். வெரி குட். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி ஆர் த நான் டிரான்சிஷன் எலிமெண்ட். சூப்பர் பிரியதர்ஷினி. ஓகே, அனிதா, ஐ திங்க் ஷி இஸ் ஓகே வித் த ஆப்ஷன் 4. வெரி குட் மா. ஓகே, ஸோ ஐ கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த டி பிளாக்குக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஆல்கலி மெட்டல் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், கரெக்டா? +1 தான். ஆல்கலைன் +2 தான். பி பிளாக்ல டிபெண்ட்ஸ் ஆன் தி காம்பவுண்ட்ஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் வேரி. ஸோ டி பிளாக்ல யூ ஹாவ் மெனி ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷெல். ஸோ செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல். ஸோ இது மாதிரி வந்து எனர்ஜி லெவல் போக போக அது டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி லெவல் கம்மியாயிட்டே இருக்கும், கரெக்டா? அப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3Dக்கு பேசுகிறேன். அப்போ 3D அண்ட் 4S எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, 3Dக்கும் 4Sக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் இங்கேருந்தும் எலக்ட்ரானை ஈஸியாக எடுக்கலாம், அண்ட் தென் இங்கேருந்தும் எலக்ட்ரானை ஈஸியாக எடுக்கலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், just a second guys, because of this reason அவங்க என்னன்னு சொல்றாங்க நம்மளுக்கு? So they are talking about have a maximum oxidation state because 3D and 4S க்கு energy level similar. இது first point. Now let's come to the comments. They are asking first element ma'am. Okay, they are asking the first element. So தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ். தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 3D 4D. இப்போ ஐ எம் நாட் வெரி ஷியோர் நீங்கள் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு. தேர்டு டிரான்சிஷன் சீரீஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து மெர்க்குரி லைன் தான் நீங்கள் பேசணும். இதுவே 3Dன்னு கொடுத்தாதான் நான் ஸ்காண்டியம் டு ஜிங்க் பேசணும். இதான் ஒரு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 3 தானே வரும். ஓகே, an element with the first transition series with the lowest enthalpy of atomization. See, zinc தான் 3D10 இருக்கு, கரெக்டா? ஜென்ரலா 3D10 எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் a 0 unpaired electron. Enthalpy of atomization நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் பேசியிருக்கோம். அப்போது இங்கே தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0வாக இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0வாக இருந்ததுன்னா என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷனும் எப்படி இருக்கும்? 0ன்னு தான் இருக்கும், கரெக்டா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் RU ஆன்சர். வெரி குட் பிரியதர்ஷினி. ஓகே, எஸ் கீர்த்தி. குட் குட் குட். Okay, so now let's come to quickly. So ஏன் நிறைய நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பேசிக் அசிடிக்ல நான் லாஸ்ட்டாக வரேன். இங்கே பாருங்க, oxidation state is directly proportional to the unpaired electron. Okay, oxidation state is directly proportional to the unpaired electron. அதில் நீங்கள் N-1Dல you can take only unpaired electron and then NS இருந்துச்சு அப்படின்னா you can take either paired electron or unpaired electron. See இந்த example பாருங்களேன், manganese atomic number 25. So 3D5 4s2. So 3D5ல மொத்தம் எத்தனை unpaired electron? 5 unpaired electron. So 4sல paired இருந்தாலும் சரி unpaired இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி கவுண்ட்குள்ள போடுங்க, அவ்வளவுதான். அப்ப 5 + 2 which is equal to 7.
அப்போ இந்த 3D சீரீஸ்ல இருக்கிறதுல கிரேட்டர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ்க்கு தான். ஸோ மேங்கனீஸ்க்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஆனால் இதுவே நீங்கள் எஃப்இக்கு சால்வ் பண்ணும்போது யூ ஹாவ் ஒன்லி 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் அண்ட் தென் இங்கே இருக்கிற ஒரு 2 எலக்ட்ரான். அப்போ 4 + 2 இட் இஸ் வில் ஷோ ஒன்லி +6 as a state. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றி. ஸோ வேற என்ன சொல்கிறாங்க ஜென்ரலாக இங்கே பாருங்களா, இது இம்பார்ட்டன்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்டர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் இன் கிரேட்டர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். என்ன காரணம்? பிகாஸ் இவங்களுக்கு தான் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஜாஸ்தி. அப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பேரிங் நடக்குது, நடுவில் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு கான்செப்ட். செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இவங்க தான். ஸ்காண்டியம் will show only +3 and copper shows +1, zinc only shows +2. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த ஸ்காண்டியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் Ma'am, I am Bala. I had a small doubt. Chemistry I am revised many more times. It seems like forgetting all topics. I am crash students. For the crash students நான் யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட்டர் போகணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த 20 days உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புஷ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு திங். ஸோ அண்ட் வாட் ஐ வில் ஃபீல், ஸோ இதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ மேபி பேப்பர் ஈஸியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பேப்பர் ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டைமே கிளியர் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இந்த 20 days எதை பற்றி யோசிக்காதீங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் அதை மறக்கும் 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 நம்ம நினச்சிட்டே இருக்கும் போது தான் கண்டிப்பாக அது மறந்து போகும். பிலீவ், உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும், நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஓகே, எனக்கு இது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக half of the things உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ ரைட் நவ் டோன்ட் திங்க் அபவுட் ரிப்பீட்டர். நம்மளோட ஃபோக்கஸ் இந்த 20 daysல எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி நான் மார்க்கை கொண்டு வர போகிறேன். திஸ் இஸ் செகண்ட் திங். தேர்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்தெந்த இடத்துல மறக்குதோ அதை நீங்கள் ஹிண்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக கெமிஸ்ட்ரி மறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஓகே, எஸ், கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் கொஷின்ஸ் மேபி ஈஸியாக வரலாம். ஓகே, பேப்பர் கண்டிப்பாக ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்கிறது, கண்டிப்பாக கான்செப்ட்ஸ் எப்பயுமே மறக்காது. ஓகே, நீங்கள் வந்து கான்செப்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா கான்செப்ட்ஸில் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறீங்க. டெஃபினெட்லி புரிஞ்சு படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதில் க்ரியேட் ஆகும். இதில் கெமிஸ்ட்ரியில் என்னென்னா, எங்கெங்கே உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் மறக்குதோ அதை தனியாக நோட் பண்ணி வைங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் எழுதிட்டு தனியாக நோட் பண்ணி வைங்க. எங்கெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அதை தனியாக நோட் பண்ணி வைங்க. ஸோ டெய்லியும் அதை பார்த்து படிச்சுட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த டோட்டல் கெமிஸ்ட்ரியும் மறக்குங்கிறது கண்டிப்பாக இல்லை. அது வந்து உங்களோட மைண்ட் செட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் தூக்கி எங்கேயாவது போட்டுட்டு, ஓகே எனக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு மறக்குது, அப்போ அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நான் நோட்டில் மென்ஷன் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுட்டு டெய்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகே, ஸோ கிவ் யுவர் 100% எஃபர்ட். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நல்லா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், நல்லா தூங்கி நல்லா படிங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த டே பீப்புள் அண்ட் தென் நைட்டில் படிக்கிறவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் கண்டிப்பாக மார்னிங் படிக்கிறது தான் ஐ சே இட்ஸ் அ பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அப்போ தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால 6 to 7 hours நல்லா தூங்குங்க. 7 hours இட்ஸ் கண்டிப்பாக வேணும். 6 to 7 hours நல்லா தூங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமை எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஷுவர் யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரே டைமில் நம்ம பாஸ் பண்ணுறோம்.
இன்ஆர்கானிக் மட்டும் தான் மறைக்குது. ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பழனி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் எங்கெங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம Xylemல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 days செல்ஃப் ஸ்டடி அண்ட் தென் மாடியூல் அண்ட் தென் மார்க்குன்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் டெய்லி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட யூ கேன் ஸ்பெண்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த நோட் எடுத்து டச் பண்ணிகிட்டே இருங்க. ஐ கேன் கம்ப்ளீட்லி அக்ரி, மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் படிச்சுட்டே இருங்களேன். அண்ட் தென் ஒரு 10th day 20th டேக்கு அடுத்து உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். ஓகே, எஸ் பாலா, தேங்க்யூ. ஸோ ஐ கோ டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட்மா. ஸோ இப்போ இதை பற்றியும் பார்த்தாச்சா? வேற யாரு? இந்த ஸ்காண்டியம் யாரு? ஜென்ரலா எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான், சாரி +2 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் த டி பிளாக். ஆனால் இந்த ஸ்காண்டியம் மட்டும் +3 தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கு. என்ன ரீசன்? ஸோ அதோட ரீசன் நீங்களே சொல்லுவீங்க கரெக்டா? என்ன ரீசன் பார்த்துடலாமா? ஸோ ஸ்காண்டியம் ஏன் +3 மட்டும்தான் இருக்கு? ஏன்னா ஸ்காண்டியம் +2 இருக்கும் போது இட் ஹாஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஷெல்ல இருக்கும் போது இட் இஸ் அன்ஸ்டேபிள். அதனால நான் இந்த ஒரு எலக்ட்ரானையும் லூஸ் பண்ணி நான் +3 மாறி ஆர்கானோட கான்ஃபிகரேஷனுக்கு வந்துக்கிறேன். ஸோ தட் ஐ பிகம் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜென்ரலாக டி பிளாக் எலிமெண்ட் எல்லாத்துக்கும் +2, ஆனால் ஸ்காண்டியம் மட்டும் +3. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை முடிச்சாச்சா? அடுத்து காப்பர். ஸோ +1 யாருக்குமே கிடையாது. In the case of 3D series I am talking about, correcta? But copper shows +1 oxidation state. So இங்க இருக்கிறதுல lowest oxidation state copper க்கு தான். And manganese பாத்தீங்க அப்படின்னா ஓகே பழனி, one last chance. லாஸ்ட் நீட்ல 454 தான். ஓகே, சி நீங்கள் வந்து என்னென்னா எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் தட். ஓகே, ஸோ டிஃபிகல்ட் ஏரியா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த சாப்டர்ஸை யூஸ்வலாக எழுதிட்டே இருக்கேன். ஆனால் நான் எப்போ எழுதினாலும் எனக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து மார்க் கம்மியாகுது, கைனட்டிக்ஸ்லேருந்து மார்க்ஸ் வரமாட்டேங்குதுன்னா அந்த பர்டிகுலர் சாப்டரை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 கொஷின்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் மார்க் எழுதும் போது எந்த ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக எழுதலாம். ஓகே, ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் கம் அப் வித் அ டவுட். ஓகே, அது இது மாதிரி அகாடமிக்ஸ் லைக் டிஸ்கஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்எஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஐ ட்ரை டு சால்வ். ஓகே, யா. ஸோ manganese is having a +7 oxidation state. So I am coming to the next one ma. So let's see. And very important, இதுவுமே வந்து யூஷுவலாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின். ஓகே, யூஷுவலாக கேட்டு. ஓகே, குட் பழனி. ஓகே, ஸோ இனர்ட் பேர் எஃபெக்ட் எப்பயுமே பி பிளாக்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துட்டிங்கன்னா தே ஆர் டிஃபர் பை 2, கரெக்டா? பட் இதே டி பிளாக் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதோட ரீசன் என்ன? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இனர்ட் பேர் எஃபெக்ட். ஸோ இனர்ட் பேர் எஃபெக்ட் உங்களுக்கு டீடைலிங்காக தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டா? பிகாஸ் ஆஃப் த இனர்ட் பேர் எஃபெக்ட் பி பிளாக்ல 2 டிஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கும். இதுவே நீங்கள் டி பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் +2 +3 +4 வரும். அண்ட் லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈவன் 0ல கூட இங்கே காம்பவுண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கரெக்டா? கார்பனைல். ஓகே, திஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேபி இது கேட்கலாம். ஓகே, ஸோ பி பிளாக்காக இருக்கும் போது ஐ எம் டாக்கிங் அபவுட் வாட்? ஸோ பி பிளாக் ஐ திங்க் நான் பாயிண்ட் எழுதியிருக்கேனா? I have written? Yes, I have written. Because ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாங்கிறதுக்காண்டி தான். ஸோ பி பிளாக் எடுத்தீங்கன்னா டவுன் த குரூப் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் வேற யாரும் இல்லை, inert pair effect. ஏன் lower oxidation state more stable அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த inert pair effect. ஆனால் ஏன் டி பிளாக்ல ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கு காரணம் என்ன? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த N-1D அண்ட் NS. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டுத்துக்குமே எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யூ கேன் டேக் எலக்ட்ரான். ஓகே, திஸ் இஸ் தேர்ட் டைம். அப்போ இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, கரெக்டாக பழனி? ஸோ இது மிஸ் பண்ணவே கூடாது.
கண்டிப்பா you can take very good marks. Wish you all the best. Okay, so நல்லா ப்ரே பண்ணுங்க, மைண்டை காமா வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆயிக்க வேண்டாம், கோவம் சுத்தமாக பட வேண்டாம். நான் யூஸ்வலாக கோவப்படுவேன், பட் கோவப்பட வேண்டாம். ஓகே, தட் இஸ் டோட்டலி அஃபெக்டிங் த ஹெல்த், ரைட்டா? ஸோ ஹெல்த்லாம் அஃபெக்ட் பண்ணுது, நானும் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see. யா, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இனட் பார் எஃபெக்ட் முடிச்சாச்சா? வெரி குட். ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோர் ஸ்டேபிள். அதுக்கு காரணம் ஏன்னா நான் N-1Dலேருந்து எலக்ட்ரான் எடுத்தாலும் NSலேருந்து எலக்ட்ரான் எடுத்தாலும் பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் காய்ஸ். இங்கே பாருங்களேன், Cr+6. ஓகே, அது என்னவா இருக்கு? இட் இஸ் அ வெரி குட் ஆக்சடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கு. ஓகே, ஏன் வெரி குட் ஆக்சடைசிங் ஏஜென்ட்? பிகாஸ் அது அசிடிக் மீடியம்ல எனக்கு என்னவா மாறுது? Cr3+. நம்ம படிச்சிருக்கோம் டைக்ரோமைட் KMnO4. இட்ஸ் a very good oxidizing agent. Okay, I got 580. Super. That is a yes, of course, why not? Everything is possible, right? Okay, so everything is possible. கண்டிப்பா புஷ் பண்ணுங்க. ஷியோர் 650 ப்ளஸ் என்ன 700 கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ எந்த ஏரியாவில் இது வரைக்கும் மிஸ்டேக் ஆயிருக்கு? கண்டிப்பாக நீங்கள் நிறையா மார்க் எழுதியிருப்பீங்க. அந்த மார்க் பேப்பரெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரே சாப்டர்லேருந்து எனக்கு மிஸ்டேக் நடக்குதா, இல்லை டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ்லேருந்து மிஸ்டேக் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு அட்வைஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இது வரைக்கும் எழுதின பேப்பரை நல்லா எரர் அனாலிசிஸ் மட்டும் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எழுதின பேப்பர்ஸ்லேருந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆயிருக்கு அதை மட்டும் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக 700+ வரும். ஓகே, எஸ், ஷியோர் கண்டிப்பாக வரும். எஸ் காய்ஸ், சி இது யூஸ்வலாக எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறது. இதுவும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கிட்டேயும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக மிஸ்டேக் பண்ணுறது. காய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா which is equal to oxidizing power. ஓகே, this is equal to oxidizing. இந்த ஒரு வேர்டுக்கு இவ்வளோ மீனிங் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆக்சடைசிங் அப்படின்னா அது ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. நோ, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சடைசிங்? ஆக்சடைசிங் அப்படின்னா ஆக்சடைசிங் ஏஜென்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் காமன். ஸோ ஆக்சடைசிங் ஏஜென்ட்டை நான் என்னெல்லாம் சொல்லலாம்? ஆக்சடைசிங் பவரும் சொல்லலாம், ஆக்சடைசிங் சொல்லலாம், ஆக்சிடென்ட்டும் சொல்லலாம். இதே இல்லாமல் ஐ கேன் ஈவன் சே ஒன் மோர் வேர்ட். வாட் இஸ் அ ஒன் மோர் வேர்ட்? தட் இஸ் ஐம் சேயிங் ஃபார் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்ததுன்னா ரெடியூசிங் பவர், ரெடியூசிங் அண்ட் தென் ரிடக்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். உங்களோட ஏரியா வந்தாச்சு. ஸோ இப்போ உங்களோட வேலை, இது வரைக்கும் என்னோட வேலை முடிஞ்சு. ஸோ கிவ் யுவர் ஆன்சர் guys. Come on, quick. என்னாச்சு ஆன்சர் காணுமே? ஸோ கீர்த்தனா, பிரியதர்ஷினி, எஸ் கீர்த்தனாவோட ஆன்சர் வந்தாச்சு, அனிதாவோட ஆன்சர் வந்தாச்சு. ஓகே, வில் செக் அவுட் தி ஆன்சர் குவிக்லி. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூ guys gave ஆன்சர் ஆப்ஷன் சி. So scandium is the only one 3D series element which does not exhibit variable. கண்டிப்பா கிடையாது. ஸ்காண்டியம்க்கு இன்னொரு ஃப்ரெண்ட் யார் இருக்கா? ஸோ zinc also. So zinc also பார்த்தீங்கன்னா it shows only +2 oxidation state. Very good. Option C is right answer ma. Option C is right because zinc இருக்கு. Okay, so coming to this question, எப்பயுமே நம்ம சொன்ன மாதிரி இந்த டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோர் ஃபேவரபிள். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுல ஃப்ளூரைட்ஸ் தான் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு சொல்கிறாங்க, ஏன் ஃப்ளூரைட்ஸ் மட்டும் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ ஷுட் சே
One is high electronegativity, another one is lattice energy, another one is bond energy. எல்லா ஹாலைட்ஸும் பாசிபிள். அதில் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும் போது ஃப்ளூரைட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அங்கே பாண்ட் எனர்ஜி, lattice energy இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. This is important. Okay, so I don't want to say in detail, so I'll go to the next one. Okay, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் Mn ஓட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +7. கரெக்டா? அப்போ Mn ஃப்ளூரின் கூட +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி MnF7 இருக்கணும். ஆனால் MnF7ங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. எதனால? பிகாஸ் ஒரு சென்ட்ரல் ஆட்டம் 7 ஃப்ளூரினை மேனேஜ் பண்ணுறது டிஃபிகல்ட். கரெக்டா? இமேஜின் ஒரு சென்ட்ரல் ஒரு ஆட்டம் இருக்கு. ஸோ 7 பேர் அதை சுற்றி இருக்கும் போது அங்கே ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால மேங்கனஸ் +7லேயே இருந்தாலும் ஃப்ளூரின் கூட பாண்டு ஃபார்ம் ஆகாது. பட் அது இல்லாமல் இன்னொரு விதமாக டெக்னிக்காக ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் அ டெக்னிக்? இட் இஸ் MnO3F. ஸோ இந்த MnO3Fல Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +7. ஓகே, இது இப்போ ஃப்ளூரினும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. கரெக்டா? இப்போ Mனை சுற்றி மொத்தம் எத்தனை ஆட்டம் தான் இருக்குன்னு பாருங்களேன். 4 ஆட்டம் தான் இருக்கு. ஸோ விச் காசஸ் அ லெஸ் ரிப்பல்ஷன். கரெக்டா? ஸோ இந்த கேஸ்ல Mn ஃப்ளூரின் கூட +7 இருக்கு. பட் MnF7 வராது. ஓகே, ஸோ இப்போ கீர்த்தியோ டவுட் கேட்டிருக்காங்க. Fe shows +3 or +2. ஒன்லினா மேம் how மேம் +6 they show? see யூஸ்வலாக +6 ஷோ ஆகும். ஈவன் Fe பார்த்தீங்கன்னா +1 கூட இருக்கு. ஸோ யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எந்த கேஸில் Feக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சி, இது எல்லாமே நம்ம பாசிபிலிட்டிஸ்ன்னு தான் சொல்கிறோம். கரெக்டா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எய்தர் இட் இஸ் +2 or +3. பட் +6லையும் ரேராக இட் வில் ஷோ காம்பவுண்ட். ஓகே, ரேராக இட் வில் ஷோ காம்பவுண்ட். லாட்டிஸ் எனர்ஜிங்கிறது வெரி சிம்பிள்மா. யூஸ்வலாக இந்த லாட்டிஸ் எனர்ஜி நான் எங்கே பேசணும் அப்படின்னா அயனிக் காம்பவுண்டில் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, லாட்டிஸ் எனர்ஜி இஸ் ஃபார் அயனிக் காம்பவுண்ட், பாண்ட் எனர்ஜி இஸ் ஃபார் கோவலன்ட் காம்பவுண்ட். உங்ககிட்ட 1 mole ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ வாட் ஆர் யூ ஹேவிங்? we have a 1 mole of ionic compound. ஸோ இப்போ இந்த 1 mole of ionic compound பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, வெரி குட் மீனா, வெரி குட், சூப்பர். ஸோ ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஜென்ரலாக கீர்த்தி +2 +3 தான். ஸோ +1லேயும் ஷோ ஆகும், +6லேயும் ஷோ ஆகும். இது எல்லாமே வெரி ரேர் கேசஸ். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஐ திங்க் கிளியர் தானம்மா? பழனி இஸ் கிளியர்? ஓகே, அதுக்கடுத்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள், வெரி குட் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, இட் இஸ் பிட்வீன் காப்பர் 2+ அண்ட் காப்பர் +. இட்ஸ் அ ரியலி வெரி குட் கொஷின். எதனால? ஏன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதில். ஸோ லெட்ஸ் கிளியர் த கன்ஃபியூஷன் ரைட் நவ். கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பர் +1 எப்பயுமே இட் இஸ் அன்ஸ்டேபிள் இன் த அக்வஸ் சொல்யூஷன். என்ன ரீசன்? ஸோ காப்பர் +1 இருக்கு அண்ட் தென் காப்பர் +2 இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? கிரேட்டர் த பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்மாலர் த சைஸ் ஆஃப் ஆட்டம். அப்போ காப்பர் +1ஓட சைஸ் இப்படி இருக்குன்னா காப்பர் +2க்கு சைஸ் இப்படி இருக்கும். கரெக்டா? அப்போ ஸ்மாலர் த சைஸ் ஆஃப் ஆட்டம், ஹைட்ரேஷன் எப்படி இருக்கும்? ஹைட்ரேஷன் வில் பி கிரேட்டர். ரைட்டா? ஹைட்ரேஷன் கிரேட்டரா இருக்கு. அப்போ நிறைய வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணிடுச்சு? இதை சரவுண்ட் பண்ணிடுச்சு. அப்போ ஹைட்ரேஷன் நடக்கும் போது அங்க எனர்ஜி என்ன ஆகும்? கம்மியாகும். அதனால தான் காப்பர் 2+ will be more stable in the aqueous case. Okay, காப்பர் +1 is unstable. ஏன்னா காப்பர் 2+ ஓட configuration is 3D9. கரெக்டா? So what is this configuration? This is 3D10. So even though this is 3D10, less stable in the aqueous,
because hydration energy is lesser. Okay, நிறைய water molecule இங்க copper 2+ surround பண்ணுது, which makes a system more stable. Okay, so இதான் நம்மளுக்கு சொல்றாங்க. So அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கு guys, பார்த்தலாமா? இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறேன் அப்படின்னா, I am going to take CUI. Okay, so usually இந்த +1 எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, they are representing like Cu2I2. so இங்க காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 and then இங்க -1 ஐடென்க்கு. and if you are taking CuI2 which is cupric, right? -1 and +2. so இது ரெண்டுத்துல எது மோர் ஸ்டேபிள் கேட்டா யார் தான் மோர் ஸ்டேபிள்? இவங்க தான் மோர் ஸ்டேபிள். என்ன ரீசன்? பிகாஸ் ஒரு காப்பர்னால 2 பிக் சைஸ் ஐடனை மேனேஜ் பண்ண முடியாது. see here, one copper cannot hold 2 big size iron. அப்ப அங்க என்ன ஆகுது? ஸ்டெபிலிட்டி கம்மி ஆகுது. அதனால CuI2 is not possible or unstable, and then this is more stable. Guys, I think clear அப்படின்னு நினைக்கிறேன். so I am not writing it, it will take time. so ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷியோரா நீங்க கேட்கலாம். so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, copper +2 stable in the aqueous solution, copper +1 iodine கூட ஸ்டேபிளா இருக்கும், ரைட்டா? and very important, okay Palani, yeah, and very important, this is an example for what type of reaction சொல்லுங்க பார்க்கலாம். okay, this is an example for what type of reaction? ஒரு famous reaction இருக்கு, கரெக்ட்டா? okay, ஒரு important reaction இருக்கு, சொல்லுங்க guys, என்ன reaction அது? okay, it's a what type of reaction? it's a disproportionation reaction, am I correct? okay, very important, disproportionation கேட்டா நீங்க கண்டிப்பா எழுதலாம். so not this one ma, I'm talking about this one, sorry. so இங்க எனக்கு +1 +2 மாறுது, 0 மாறுது. so this is an example for disproportionation reaction. okay, so அதுக்கு அடுத்து இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் திங் எல்லாம் இருக்கு. okay, I think we'll take a small break. so right now 7:26, so I'll join by 7:35. okay, so let's take a small break.
Hello guys, so break முடிஞ்சு start பண்ணலாமா? I think you guys all are ready, correct right? Okay, so mobile charge கம்மி ஆயிடுச்சு, charge போட்டுட்டு tab எடுத்தாச்சு. Okay, yes, snacks சாப்பிட்டாச்சு பழனி. Yes, snacks நம்மளுக்கு வாட்டர் தான், because water நல்ல எனர்ஜி கொடுக்கும், கரெக்டா? Yeah, so I think let's move. So நீங்களும் எல்லாருமே ஹைட்ரேட் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? So நிறைய வாட்டர் குடிச்சிருப்பீங்க. Yes, yes, கீர்த்தனா. Okay, so we will start ma. Yeah, so இப்போ இதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஸோ எப்படி இந்த ஃப்ளூரைட்ஸ் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஆக்சிஜனும். ஸோ இதுக்கு நான் என்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்? So one is because of high electronegative. So oxygen more electronegative தான், fluorine more electronegative தான். அப்போ ஹாலைட்ஸில் fluorine இருந்தால் higher oxidation state. அப்போ ஆக்சிஜனும் higher oxidation stateல more ஸ்டேபிளாக இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பாண்ட் எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜியும் நீங்கள் பேசிக்கலாம், நத்திங் ராங் இன் தட். ஓகே, ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். Okay, so என்ன ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறோம்? ஃபஸ்ட்டு we are going to talk about MnO4 minus. Okay, so MnO4 minus நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், KMnO4, கரெக்டா? MnO4 minus இங்கே யார் இருக்கா நம்மளுக்கு? ஸோ இட் இஸ் Mn2O7 இருக்கு. ஸோ வெரி சிம்பிள். சரி guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே என்ன நடக்கும்? ஸோ ரெசனன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ கைஸ் எல்லாம் பிரேக் முடிச்சு வந்தாச்சா? ஓகே, ஸோ இது எல்லா கேஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, எஸ், ஸோ வில் மூவ் ஆன். ஸோ Mn2O7ல ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மேங்கனஸ் ஒரு மேங்கனஸ் ஆட்டம் பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம் கூட இருக்கு. திஸ் இஸ் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர், கரெக்டா? ஸோ இப்போ நான் Mn2O7 எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ் ஆஃப் Mn2O7, ஸோ இது ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இது ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ பிட்வீன் 2 டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு MnO-Mn அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்கு, கரெக்டா? So that is connecting the 2 tetrahedral structures அப்படி நம்ம சொல்லலாம். So பெருசா focus பண்ணணும் இல்ல. So I'll come to the next one. This is very very important technique. இதை வச்சு நீங்க நிறைய questions solve பண்ணலாம் guys. Fajans rule நீங்க chemical bonding and molecular structureல படிச்சது தான். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணலாம். I'll tell you, எப்பயுமே ஒரு மெட்டல் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன கேரக்டர் இருக்கும்? அயனிக் கேரக்டர் இருக்கும். அயனிக் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஜாஸ்தியாக இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் தென் பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் தென் திஸ் இஸ் சால்யூபிள் இன் வாட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மெட்டல் வந்து லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, அப்போ அது என்னவா இருக்கும்? அயனிக் நேச்சராக இருக்கும். ஐ கிவ் யூ அ ரீசன். Mn2O7 is dark green. நம்ம கலர் பற்றியும் படிக்கலாம். We will study about the color. So I'll tell you the reason. ஏன் metal lower oxidation state? I'll take you example. Okay, so இப்போ நான் வந்து Mn+2 எடுத்துக்கிறேன் and then Mn+7 எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் சைஸ் ஆஃப் ஆட்டம் பெருசாக இருக்கும். ஸோ கிரேட்டர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் போது சைஸ் ஆஃப் தி ஆட்டம் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். கைஸ் இமேஜின், சைஸ் ஆஃப் ஆட்டம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரான் என்ன பண்ணிடும்? ஈஸியாக கொடுத்துரும். அப்போ எலக்ட்ரான்ஸை கொடுக்கும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன கேரக்டர் வருது? அயனிக் நேச்சர் தானே வருது. பிகாஸ் எந்த ஒரு அயனிக் காம்பவுண்ட் எடுத்தாலும் அங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட், விச் மீன்ஸ் இட் ஹாஸ் டு டொனேட் எலக்ட்ரான். எந்த ஒரு அயனிக் காம்பவுண்ட் எடுத்தாலும் இட் ஹாஸ் டு டொனேட் எலக்ட்ரான். ஸோ
smaller the oxidation state, size of the compound is greater, it will donate electron easily. But இதுவே higher oxidation state இருக்கும்போது so இங்க இருக்கிற atom அவ்வளோ சீக்கிரம் electron கொடுக்காது. So that will behave as a covalent nature. So covalent nature வந்து acidic-ஆ இருக்கும். Generally அதோட oxides acidic-ஆ இருக்கும். But இதுவே ionic-ஆ எடுத்தா basic-ஆ இருக்கும். And இங்க melting point, boiling point, soluble in water. Soluble in water. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும். அப்போ கண்டிப்பா கோவலன்ட் நேச்சர் வரும்போது அது எல்லாமே நம்மளுக்கு கம்மி ஆயிடும். That's all. Very simple. So Fajans rule பேஸ் பண்ணிருக்கிறது very important. Now I'll come to the electrode potential. அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்லையும் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குயிக்காக வந்து இது கோ த்ரூ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது சம் ஆஃப் வாட்? இட் இஸ் சம் ஆஃப் த சப்ளிமேஷன், அயனைசேஷன். ஸோ அயனைசேஷன்லே ரெண்டு இருக்குது. ஏன்னா ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஸோ electrode potential of M2+ எனக்கு M-ஆ மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன். அகைன் நான் இன்னொரு மெட்டல்ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஒன் மோர் எலக்ட்ரான். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன். அகைன் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஒன் மோர் எலக்ட்ரான். கரெக்ட். ஸோ அதனால தான் இட் இஸ் IE1 அண்ட் தென் IE2. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கைஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ சப்ளிமேஷன் ப்ளஸ் ரெண்டு அயனைசேஷன் ப்ளஸ் ஹைட்ரேஷன். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரேஷன் எப்பயுமே எப்படி இருக்கும்? எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். ஆல்வேஸ் தே ஆர் எக்ஸோதெர்மிக். ஐ திங்க் இங்கே ப்ளஸ் கூட போட்டு இது உங்களுக்கு நீங்கள் எக்ஸோதெர்மிக்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் நாட் கெட் கன்ஃபியூஸ். திஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக். பட் இவங்க ரெண்டு பேர் யாரு? இட் இஸ் ஆல்வேஸ் எண்டோதெர்மிக். ஏன் இது ரெண்டுமே எண்டோதெர்மிக்னு சொல்கிறேன்? பிகாஸ் சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? இட் ஹாஸ் டு கன்வெர்ட் சாலிட் இன்டு கேஷியஸ் ஸ்டேட். கரெக்டா? அப்போ சாலிட் டு கேஸ் மாறிச்சு அப்படின்னாலே நீங்கள் எனர்ஜி கொடுக்கணுமா இல்லை அது எனர்ஜியை என்ன பண்ணும்? release பண்ணுமா? we have to provide energy. So they are endothermic. So this is also endothermic, this is also endothermic, but this is exothermic. இதுதான் electrode potential. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு electrode potential கிடைக்கும். வேற ஒரு கான்செப்டும் இல்லை. அண்ட் நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் என்ன படிச்சிருக்கோம்? இந்த electrode potential அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த IUPAC ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும். ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணுங்கிறனால தான் நம்ம ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர் டு லோவர் இருந்துச்சுன்னா அது ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அக்கார்டிங் டு த IUPAC நம்ம ரிடக்ஷனை தான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். அப்போது உங்களுக்கு எப்பெல்லாம் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கோ விச் மீன்ஸ் அது ரிடக்ஷன் ஃபேவரபிள். ஏன்னா நம்ம யாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்? ரிடக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எங்கெல்லாம் எனக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கோ ஐ கேன் சே இட் இஸ் ரிடக்ஷன் ஃபேவரபிள். அண்ட் தென் எங்கெல்லாம் எனக்கு நெகட்டிவாக இருக்கோ ஐ கேன் சே இட் இஸ் ஆக்சிடேஷன் ஃபேவரபிள். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து டக்னு குயிக்காக நம்ம கான்செப்டை பார்த்துடலாம். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக M2+ M-ஆ மாறுறது தான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அதில் 3 ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. சப்ளிமேஷன், அயனைசேஷன் ஆர் ஆல்வேஸ் எண்டோதெர்மிக் அண்ட் ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசலாம், ஆக்சிடேஷன்லையும் பேசலாம். ஆனால் IUPAC எது தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு? ரிடக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி தான் IUPAC பேசுகிறாங்க. கரெக்டா? வேறு ஒரு கான்செப்டும் கிடையாது. அண்ட் இதில் ஜென்ரலாக எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இதுவுமே நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். சி, இங்கே எலக்ட்ரான்ஸ் மெட்டல்ஸ்னால யூஸ்வலாக என்ன ஆகணும்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். கரெக்டா? பிகாஸ் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னா இட் ஹாஸ் டு லூஸ் எலக்ட்ரான். அப்போது சைஸ் ஆஃப் தி ஆட்டம், இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் என்ன ஆகிட்டே போகுது? எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. எப்போ? லெஃப்ட் டு ரைட் போகும்போது the size of the atom is getting decreases. அப்போ சைஸ் ஆஃப் த ஆட்டம் டிக்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுற கேரக்டர் என்ன ஆகும்? எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரானை லூஸ் பண்ணுற கேரக்டர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ ஐ கிவ் அ கிளாரிட்டி. ஸோ இங்கே
electrode potential value what I'm expecting அப்படினா it has more negative to less electron less negative அப்படினு சொல்றேன். ஏனா more negative இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், அது oxidation favorable. Guys, are you clear? More negative ஆ என்ன favorable? Oxidation favorable. யாருக்கு oxidation easier favorable? Bigger the size of atom will lose electron easily. அப்போ இங்க தான் oxidation better நடக்கும் when you compare to smaller the size of atom. கரெக்ட்டா? அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ட்ரெண்ட் எப்படி இருக்கணும்? எனக்கு more negative value ல இருந்து less negative value தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். But என்ன நடக்குது நம்மளுக்கு? Okay, so if you are taking, there are some exceptions. அதுல ஒரு exception manganese. manganeseக்கு பாத்தீங்கன்னா நாம எக்ஸ்பெக்ட் பண்ற விட நெகட்டிவ் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ கிராஃப் வந்து அப்ராக்சிமேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யூ வில் கெட் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ட்ரா பண்ணல, ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரா இன் காமன். திஸ் இஸ் ஃபார் காப்பர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ஜிங்க் அண்ட் திஸ் இஸ் ஃபார் த மேங்கனஸ். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிராஃப் கிடைக்கும். ஓகே, என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம குயிக்காக பார்த்துடலாம். பிகாஸ் மேங்கனஸ் ஓட D5 கான்ஃபிகரேஷன் வெரி வெரி ஸ்டேபிள். ஓகே, அப்போ மேங்கனஸ் வந்து Mn2 + 2 எலக்ட்ரானா மாறி Mn மாறதுக்கு ப்ரிஃபர் பண்ணாது. பிகாஸ் Mn2 + எப்படி இருக்கு? இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு. ஷியோர் பழனி, I'll teach you dipole momentum கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக். ஓகே, I'll tell you for sure. ஓகே, ஸோ Mn2+ அப்போ Mn2+ என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்குது, அதனால இது Mn மாறாது. அப்போ ரிடக்ஷன் என்ன ஆகலை, நடக்கலை. பிகாஸ் எனக்கு இங்கே இருக்கிறவங்க யார் இருக்காங்க? ஸ்டேபிள். ஸோ இது ஸ்டேபிள் ஆனிச்சுன்னா ப்ராடக்ட்டுக்கு ரியாக்ஷன் போகாது. அப்போ ரிடக்ஷன் நடக்கலை அப்படின்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி தான் இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? Zinc is the next exception. So I think I have missed the nickel. நிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலுக்கும் யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட மோர் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஹைட்ரேஷனுக்கு ஜாஸ்தி வேல்யூவாக இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பிகாஸ் ஹைட்ரேஷன் வாட்டர் மாலிகுல்ஸ் போய் அந்த மெட்டல் கூட கனெக்ட் ஆகுது. அப்போ எனர்ஜி என்ன ஆகும்? எனக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகுறனால that metal ion will become more stable. கரெக்டா? இதே ஸ்டோரி தானே. அப்போ நிக்கல் 2+ல ஹைட்ரேஷன் எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஹைட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கிறனால what can we say? We are getting more negative value than the expected. So காப்பருக்கு பாருங்களேன், பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. என்ன ரீசனா இருக்கும்? ஏன் காப்பருக்கு பாசிட்டிவ்? ஃபர்ஸ்ட் கேஸ், அதோட அட்டமைசேஷன் வேல்யூ இஸ் கிரேட்டர். ஓகே, யாரை விட? ஜிங்கை விட கிரேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், அட்டமைசேஷன் கிரேட்டரா இருக்கனால எனக்கு ஏன் பாசிட்டிவா இருக்கணும்? நம்ம என்ன பேசியிருக்கோம்? இந்த அட்டமைசேஷன் எனர்ஜிங்கிறது என்னது? Is it an exothermic or endothermic? It is endothermic. அப்போ எண்டோதர்மிக்காக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர்னா the overall reduction potential எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். கரெக்டா? அடுத்து பாருங்க guys, அயனைசேஷன் என்தால்பியும் வந்து நம்மளுக்கு கிரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் அட்டமைசேஷன் அண்ட் செகண்ட் ரீசன் அயனைசேஷன். இது ரெண்டுமே எண்டோதர்மிக். You are having a positive value. And the positive value great இருக்கிறனால தான் what are we saying? So நம்ம வந்து காப்பருக்கு positive electrode potential value வருதுன்னு சொல்றோம். One of the important question, am I correct? Okay, this is one of the very important question. So ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. For example, if you take a copper, okay, so copper எனக்கு என்னவா இருக்கு? +2 oxidation stateல இருக்கு, not +2 oxidation state. So I'll write Cu plus HCl. Okay, Cu plus HCl இருக்கு. What is the oxidation state of a copper? It is 0. இப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Guys, let me know the product. என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்?
Tell me quickly. என்னாச்சு ஆன்சர் காணுமே? What we will get? So here the reaction will not happen because copper oda electrode potential value positive ah irukku, hydrogen oda electrode potential value 0 ah irukku, correct ah? So ingela vandu நம்ம lower class mari copper is less reactive than hydrogen la solla koodadu. So நம்ம வந்து NEET exam prepare பண்றோம், அப்ப இப்படி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். So copperக்கு positive electrode potential இருக்கறனால that favors only reduction not oxidation. So இங்க மாறும்போது oxidation reaction தான் நடக்கும். So that will not happen because copper has a more positive value. Okay, so here the reaction will not happen guys, please remember. Okay, so I am coming to the next question. So இப்படி தான் நீங்க explain பண்ணணும். And zinc க்கு பாத்தீங்க அப்படினா zinc க்கு நான் சொன்ன மாதிரி this is a stable. So Zn2 plus is stable. அப்ப reactant stable ஆ இருக்கும்போது இந்த reaction நடக்காது, கரெக்ட்டா? நான் Zn2 plus ஆவே இருந்துக்கிறேன் because that is stable. அதனால தான் the zinc has a negative reduction potential. Because zinc is not prefer to move to the Zn, it prefer to stay as Zn2 plus. அப்ப reduction நடக்குதா? reduction நடக்கல. அப்ப reduction நடக்கலனா என்னன்னு சொல்லலாம்? Okay Sangeeta, sure. Okay, so definitely we will see thermodynamics. Okay, so இங்க electrode potential value எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நெகட்டிவா இருக்கு. electrode potential value நெகட்டிவா இருந்தா zinc Zn2 plus தான் மாறுமே தவிர Zn2 plus zinc மாறாது. Okay, so this is the reason. Okay guys, yeah, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? So quick-ஆ so நம்மளோட பழனியோட questionக்கு will discuss. Okay, so add பண்ணா only this page is coming. Okay, so இங்க I'll just duplicate this page. Okay, so பாத்துடலாமா? dipole moment நீங்க first பார்க்கணும்னா first we should know the symmetrical molecule. Okay, அந்த symmetrical molecule வந்து நம்ம understand பண்ணிக்கணும். So symmetrical molecule லாம் நீங்க என்னென்ன சொல்லலாம்? You can yeah, oh this is good. So symmetrical molecule நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்? CO2, we can say CO2 and then what else ma? So CCl4 and then CH4 and then BF3. Okay, so we can say BF3. So நான் இங்க எல்லா compound list out பண்ணல, I have list out only a few compound. So இது எல்லாமே வந்து symmetrical compound. So symmetrical compounds எடுத்துட்டீங்கன்னா overall dipole moment 0-வா இருக்கும். So I will do 1 or 2 cases Palani. Okay, so duration of the class today ma'am. So I don't know, let's see Keetana. Okay, so I think I won't extend much. Okay, so we'll see. Yeah. So carbon dioxide எடுத்துட்டீங்கன்னா C double bondo, C double bondo. So இதுதான் உங்களோட structure, கரெக்ட்டா? So dipole moment அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், it's a vector quantity அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸாக்ட்டா ஒரு dipole moment இப்படி travel ஆகுது, இன்னொரு dipole moment இப்படி travel ஆகுது. ஏன் நம்ம இப்படி சொல்றோம்? ஏன்னா more electronegative atom, அதுல தான் இந்த arrow mark வரணும். Oxygen தான் more electronegative atom and then so less electronegative atom la இந்த positive sign வரணும். அப்ப carbon தான் less electronegative atom, so நான் இப்படி காமிச்சிட்டேன், and more electronegative atom க்கு தான் arrowhead வரணும். So எக்ஸாக்ட்டா இது என்ன ஆயிடும், நம்மளுக்கு cancel out ஆயிடும், கரெக்ட்டா? இதுல நிறைய interesting questions இருக்கு. I'll tell you few concept. Maybe உங்களுக்கு dipole moment பத்தி டீடைலிங்கா வேணும்னா so I'll make a 10 minutes video or else நம்ம next live ல கூட we'll discuss. Okay, now let's come to CCl4. Suppose CCl4 பாத்தீங்க அப்படின்னா again, so this is a symmetrical molecule. நீங்க என்ன எடுத்தாலும் சரி
ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்ட்ரக்சர் யூ வில் கெட் இட் ஸோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூ வில் கெட் இட் 0 that's the what symmetrical molecule. Okay, so this is mu1 mu2 mu3 mu4. so இது எல்லாமே as it is a vector quantity இது எல்லாமே ஆட் பண்ணா எனக்கு 0வா கிடைச்சிரும். ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் BF3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0வா கிடைச்சிரும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பென்சின் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன் அப்படின்னா I'll take this one. ஓகே ஸோ இது உங்களுக்கு 0வா இருக்கும். ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இந்த சிஎலுக்கு பதிலாக இப்போ நான் வந்து உங்களுக்கு OH மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் நாட் 0. நம்ம என்ன நினைப்போம் வாண்டடா ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH. ஓகே ஸோ OH அண்ட் தென் OH அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதோட காம்பவுண்ட் டைபோல் மொமெண்ட் which is not equal to 0. ஓகே ஸோ இதோட பாண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்று ஆக்சிஜன் OH இருக்கும், ஸோ இன்னொன்று ஆக்சிஜன் OH இது மாதிரி இருக்கும். அப்போ டைபோல் மொமெண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஓகே லோன் எஸ் கரெக்ட் யூ ஆர் கரெக்ட்மா. lone pair இருந்துச்சுன்னா டைபோல் மொமெண்ட் it will goes towards the arrow point will go towards a lone pair. that is right. ஓகே ஸோ இங்கே உங்களுக்கு டைபோல் மொமெண்ட் 0வா இருக்காது. ஸோ இது எல்லா காம்பவுண்டுக்கும் இது எல்லா காம்பவுண்டுக்கும் டைபோல் மொமெண்ட் is equal to 0. but this one dipole moment which is not equal to 0. ஓகே ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா? ஓகே ஸோ ஜென்ரலாக இப்படி தான் நம்ம டைபோல் மொமெண்ட் பார்ப்போம். அதில் மோஸ்ட் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ if you take NH3 and then NF3. so the usual question fluorine more electronegative atom இருந்தாலும் இப்போ நம்மளோட பழனி கேட்ட கொஸ்டின் காண்டி I'm just relating it. ஸோ NH3க்கு தான் கிரேட்டர் டைபோல் மொமெண்ட் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஸோ நைட்ரஜன் லோன் பேர் அண்ட் தென் 3 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இப்போ இதில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்? ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஹூ is more electronegative. so nitrogen is more electronegative. அப்போ arrow head is pointing towards and lone pair இருக்கு, அங்கே தான் electron density ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ overall dipole moment ஒரே directionல போகுது. see all are going towards same direction. அப்போ dipole moment எனக்கு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் இதுவே இந்த case of if I am talking about NF3 அப்போ nitrogen, ஸோ இங்கே எனக்கு lone pair இருக்கு and we have a fluorine. ஸோ எப்பயுமே டைபோல் மொமெண்ட்டை பேசும்போது geometry plays an important role. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, geometry plays an important role. ஸோ இங்கே fluorine தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் டுவார்ட்ஸ் லோன் பேர் இப்படி ட்ராவல் ஆகுது. அப்போ கொஞ்சம் டைபோல் மொமெண்ட் மேலேயும் கொஞ்சம் டைபோல் மொமெண்ட்ஸ் கீழேயும் ட்ராவல் ஆகுறதுனால திஸ் வில் கெட் கேன்சல்டு ஈச் அதர். ஸோ அதனால தான் NF3 ஹாஸ் அ lesser dipole moment. very good it is greater super ma. okay now like I'll tell you one more interesting compound, PCl5. so PCl5 dipole moment equal to 0 வா இல்லையா? okay let's see how many of you are giving an answer. okay PCl5 is it an non-polar compound? it's a polar compound. okay who knows the answer? PCl5 க்கு is it a non-polar compound or polar compound? is it a non-polar compound? very good Kirti, it's a non-polar compound. okay it's an interesting thing. so phosphorus, so இங்க எனக்கு ஒரு trigonal planar இருக்கு, chlorine and then chlorine. so here we have one more chlorine கரெக்டா? இப்போ பாருங்க this is trigonal planar கரெக்டா? ஸோ அப்போ அங்கேயே என்ன ஆயிரும்? mu1 mu2 mu3 நம்மளோட BF3 மாதிரி தான். ஸோ BF3ல நம்ம என்ன பேசியிருக்கோம்? trigonal planar structure. ஸோ trigonal planar structure இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைபோல் மொமெண்ட் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு 0வா மாறிடும் கரெக்டா? ஸோ இதுவே if I am talking about this bond
and this bond, that is also exactly opposite, so it will cancel each other. So geometry பாருங்க and then cancel out இல்லை ஆகுதா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. Very good, very good. Non-polar, super ma, super. Okay, so I think we can come to electrode potentials. So next பார்த்துடலாம் நினைக்கிறேன், கரெக்டா? Okay guys, come on, give your answer. Okay, non-polar முடிச்சாச்சு. So let's come to the electrode potential. So in the electrode potential of M3 plus to M2 plus. So நம்ம சொன்ன மாதிரி எப்பயுமே electrode potential we have to talk in terms of what? எதை பற்றி பேசணும்? ரிடக்ஷன் பற்றி தான் பேசணும், கரெக்டா? அந்த கேஸில் எனக்கு M3 plus என்னவா மாறுது? M2 ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, எப்படி மாறும்? ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி. வெரி பேசிக் கான்செப்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு இங்கே இருக்கிற M2 ப்ளஸ் ஸ்டேபிள் ஆகுதா? ஓகே, அப்போ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். எதனால? பிகாஸ் M3 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு M2 ப்ளஸ்ஸாக மாறுது. யூ ஆர் கெட்டிங் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்டேபிள். பழனி, இஃப் யூ ஹாவ் any particular doubts, you please let me know in the dipole moment. Okay, yeah, I think நான் மேஜராக கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பர்டிகுலர் கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே, இப்போ CO2க்கு நான் CO2க்கு நான் போலார்னு சொல்லிட்டேன். பட் SO2க்கு நான் போலாரானா கிடையாது, ரைட்டா? ஏன்னா SO2 இட்ஸ் நாட் அ லீனியர் ஜியோமெட்ரி. ஸோ எப்பயுமே இந்த ட்ரைகோனல் பிளேனார் வரும்போது, அண்ட் தென் டெட்ராஹீட்ரல் வரும்போது, அண்ட் தென் ட்ரைகோனல் பைபிரமிடல் வரும்போது, இஃப் ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் சேமாக இருந்துச்சுன்னா that is a non-polar. Okay, அது non-polar-ஆக தான் இருக்கும். If you have any specific doubts, please let me know. Okay, yeah. So இங்கே electrode potential value நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். I said it is a positive. கரெக்டா? ஏன் positive? Whenever you are getting stable, அங்கே reduction ஈஸியாக நடக்குது. reduction ஈஸியாக நடக்கிறனால that one will become more stable. Correct? No doubt about it. நான் next என்ன பேசலாம்? Suppose எனக்கு M3 ப்ளஸ்ஸாக எப்படி இருக்கு? ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸோ M3 ப்ளஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக நான் என்னன்னு சொல்லலாம், இந்த ரியாக்ஷன் இட் வில் நாட் பி ப்ரிஃபரபிள். அப்போ எனக்கு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ எப்படி கிடைக்கும்? ஸோ எய்தர் ஐல் கெட் நெகட்டிவ் ஆர் எல்ஸ் ஐல் கெட் லெஸ் பாசிட்டிவ். எப்படி கிடைக்கலாம்? எய்தர் எனக்கு நெகட்டிவாக கிடைக்கலாம் ஆர் எல்ஸ் லெஸ் பாசிட்டிவாக கிடைக்கலாம். I will give you an example, specific example. இங்கே பாருங்க, நான் ஸ்காண்டியம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்காண்டியம் ப்ளஸ் 3. ஸோ ஸ்காண்டியம் ப்ளஸ் 3ஓட கான்ஃபிகரேஷன் என்ன? 3D0. அது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு will it prefer to move scandium 2 plus? சொல்லுங்க guys, will it prefer to move to scandium? ஓகே, மாற நினைக்குமா நினைக்காதா? will it prefer to move to scandium? டெஃபினட்டா இல்லை. அதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் ஸ்காண்டியம் 3 ப்ளஸ்ஸே ஆல்ரெடி எப்படி இருக்கு? ஸ்டேபிளாக இருக்கு. அதுக்கு மூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஸ்காண்டியம் 3 ப்ளஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்? எய்தர் நெகட்டிவாக இருக்கும் ஆர் எல்ஸ் லெஸ் பாசிட்டிவாக இருக்கும். இதுவே I'll come to an example of what? I'll take a zinc. Okay, so zinc கொடுக்கலையா இங்க? I'll take an example of manganese. Okay, so இப்போ manganese பாருங்க, I'll take manganese plus 3. This is 3D4 configuration. Okay, so இங்க electron ஈஸியா accept பண்ணுமா பண்ணாதா? டெஃபினட்டா accept பண்ணும். What is the reason? Because 3D4 எனக்கு என்னவா மாறுது? It becomes 3D5 மாறுது. அப்போ this is stable configuration. கரெக்டா? ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் ப்ளஸ் 1.57 இருக்கு? Because it's a greater value. Guys, are you clear? Because அது stable. அது reductionக்கு favorable-ஆ இருக்கு. ஏன்னா reaction are always going, it goes towards a stable pathway. அதனால தான் the electrode potential of manganese is greater because reduction favorable. Okay guys, I think இதுதான் main concept I have explained. So can we come to the questions? Okay, so right now we'll come to the question guys. Quick.
we'll do questions. I want all of you to participate. Everybody. நல்லா ரீட் பண்ணி பாருங்க. Very good Kirti, very good, super, very good. என்னாச்சு ஆன்சர் வரலையே? ஸோ எதனால காப்பருக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு கேட்குறாங்க. ஸோ த ஹை எனர்ஜி டு டிரான்ஸ்ஃபார்ம் CuS to Cu2 plus is not balanced by hydration enthalpy. See, very good. First option da right. Okay, it's not option 3 guys, it's not option 3. The right answer is option 1. Okay, see, generally copper 2 plus க்கு enthalpy of atomization தான் ஜாஸ்தியா இருக்கு and then ionization தான் ஜாஸ்தியா இருக்குன்னு பேசணும். Hydration enthalpy it is lesser தான். ஓகே, நான் வந்து Cu+1 க்கும் Cu2 க்கும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா I can say Cu2 plus is greater. Understand, between Cu+1 and Cu2 க்கு Cu2 ஓட hydration enthalpy greaterன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த கொஷனுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் Cu2 plus to Cu. அதில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ஸோ ஒன் இஸ் either sublimation or else I can say atomization. Second one is what? Ionization 1 plus ionization 2 and minus, I'll write it as plus itself. So hydration enthalpy. கரெக்டா? அதில் இந்த ரெண்டு ப்ராசஸும் பாசிட்டிவாக இருக்கு. அதுவும் எண்டோதர்மிக், அந்த ப்ராசஸை எண்டோதர்மிக். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா that is greater positive. அது எப்படி இருக்கு? It has a greater positive இருக்கு. அப்படி greater positive இருக்கு அப்படின்னா if hydration enthalpy greater negative இருந்துச்சுனா தான் எனக்கு இங்க இருக்கிற ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கும். கரெக்டா? இது ஒரு இது ஒரு 1000 வேல்யூ இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது I am getting 1000. அப்போ அந்த 1000 விட இது -2000 இருந்துச்சுன்னா மட்டும்தான் I get a what answer? நெகட்டிவ். ஆனால் இது 1000ல இருக்கு, இது -500ல இருக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக என்னவா கிடைக்கும்? I'll get it பாசிட்டிவ் தானே கிடைக்கும். அப்போது Cu சாலிட்லேருந்து Cu அக்வஸ் மாறும்போது பாசிட்டிவாக இருக்கிற காரணம் என்னன்னா அங்கே ஹைட்ரேஷன் என்தால்பி பேலன்ஸ் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 கிடையாது, ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர்மா. இட் இஸ் நாட் டியூ டு ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். எல்லாருமே கிளியரா? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஆர் ஆல் ஆஃப் யூ கிளியர்? எனி டவுட்ஸ்? Any doubts? Okay, the right answer is option 1. Okay, because hydration energy ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து அவங்க வந்து நெகட்டிவ்ல மீன் பண்ணிருக்காங்க. ஹைட்ரேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈ செல்லோட வேல்யூ என்ன ஆயிடும்? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன ஆயிடும்? நெகட்டிவ்ல கிடைச்சிருமே. அப்ப அவங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது ஏன் பாசிட்டிவா இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே கீர்த்தி, சூப்பர். Very good ma, very good. So I think these are the quite basic thing about the paramagnetic. So I'll go to the question directly. Okay, so I'll go to the question directly. Yes guys, give your answer. Very basic question. Come on fast. Give your answer, come on quick. 4 is the answer. Okay, Keertana solved 4 is the answer. Okay, Keerti also got 4. So very basic. நம்மளுக்கு formula தெரியும். So dipole moment which is equal to square root of n into n plus 2. So எங்க equal number of unpaired electrons இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். So Cr 2 plus and வேற என்ன கேக்குறாங்க? Mn 2 plus and then what else is given? Cr, Mn
and then Fe2 plus is given. Correcta? So Cr2 plus oda configuration evlo? It is 3d4. This is 3d6. So ingiyu 4 unpaired electron, ingiyu 4 unpaired electron. So Mn2 plus la 5 unpaired electron. Correct, right? So this is X, this is Y, and this is Z. Very good. Option 4 is the correct answer, ma. So I am coming to the next question. Give your answer, guys. Let's do questions. Let's focus the questions. Guys, what is the answer? Answer 1. Very good. Super. So DD transition. So DD transition is very important. Titanium 3 plus lada. N is equal to 1 irukku. Unpaired electron irunduchina da namalukku enna nadakum? DD transition nadakum. So now I'll ask you some questions. Suppose if you take KMNO4 and then what else? So K2Cr2O7 and then what else? And then K2CrO4. So in the compound la எல்லாத்துலயுமே higher oxidation state தான் இருக்கு. This is +7, this is +6 and this is +6. But still this compound, yes, Priyadarshini is back. So this compound shows color. Okay, unpaired electron இல்ல, ஆனா ஏன் கலரா இருக்கு? Unpaired electron இல்லாம ஏன் கலரா இருக்கு? Guys, give your answer. Okay, the compound is not having unpaired electron but still it is colored. Why? Very good. Charge LMCT, ligand metal to charge transfer அப்படினு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆக்ஸிஜன் என்ன பண்ணும்? That oxygen is transferring the charge to the central metal atom. So அப்படி ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கறனால oxygen is acting as a ligand. அங்க ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது? So நம்மளோட மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. So that is the reason. So we can say here I have listed the compound. LMCT க்கு நான் சொல்லிருக்கேன். So these are the examples. So let's come to the next question. Very good. Priyadarshini, it is not only half filled and fully filled, ma. See, that's wrong. Priyadarshini, please correct your statement. எப்பயுமே unpaired electrons இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? Color இருக்கும். கரெக்டா? Half filled is color, that is perfectly right because அங்க unpaired electron இருக்கு. ஆனா fully filled ல it will not exhibit color because there is no unpaired electron. Okay? Oh, MTG question. I didn't know where this question from. Okay, so this is our Xylem question. Yes, guys, give your answer. Option 2. V2 plus Cr3 plus Mn3 plus exhibits same color when water act as a ligand. அப்படியே செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த டேப்லர் காலம்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ V2 plus Cr3 plus Mn3 plus V2 plus Cr3 plus Mn3 plus V2 plus Cr3 plus Mn3 plus எத்தனை டைம் சொல்றது? ஓகே, violet color. So question is about what, Palani? They are asking which is incorrect statement. Okay, they are not asking the correct statement. Incorrect statement கண்டுபிடிக்கணும். So it's not the option 2. Right answer என்னமா? Right answer is option 3. A metal ion exhibit only one characteristic color
So in the presence of different ligand, so this is actually a wrong statement. So ligand, ஒவ்வொரு லிகாண்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும் போது வேவ் லென்த் மாறும். வேவ் லென்த் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலரும் மாறும்ல, கரெக்டா? ஸோ the right answer, okay Palani, it's fine. The right answer is option 3 because ஒவ்வொரு லிகாண்டுக்குமே so energy base பண்ணி தான் கலர் இருக்கும். So all the ligands are having energy. உங்களுக்கு தெரியும் spectrochemical series வச்சு தான் நீங்கள் அதை சொல்லணும். Okay, so let's go to the question directly ma. Let's go to the question. எங்க? Yes, yes, tell me the answer guys. Which of the following is incorrect about the complex formation? So complex usually definita meena. After this I'll explain you the lanthanoid contraction. Very simple. Okay Palani, that's fine. Guys, give your answer. Come on, quick. Enna answer varum? This is due to the comparatively smaller size of the metal ion. It is due to the ability of a metal ion. Question is about again the incorrect statement. So, எப்ப complex formation நடக்கும்? First, அந்த metal கிட்ட vacant orbital இருக்கணும். So, vacant d orbital or vacant orbital இருந்துச்சுனா தான் ligand can donate electron so that complex formation நடக்கும். Second point நான் என்ன சொல்லலாம்? Small size. So, small size இருக்கும்போது generally charge density greater இருக்கும். கரெக்டா? So, charge density greater ஆனா என்ன பண்ணும்? சரி, ஓகே. ஸோ லிகாண்ட் அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ போய் நான் அந்த பாசிட்டிவ் சார்ஜை அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிகாண்ட் என்ன பண்ணும்? அந்த பாசிட்டிவ் சார்ஜை போய் அப்ரோச் பண்ணும். கரெக்டா? ஸோ ஸ்மால் சைஸாக இருந்தால் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கிரேட்டர். ஸோ த லிகாண்ட் வில் அப்ரோச். ஸோ இதுதான் நம்மளுக்கு மேஜர் பாயிண்ட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இது எங்கே படிச்சிருக்கோம்? நம்ம கேட்டலிஸ்டோட பாயிண்ட்ல தான் படிச்சிருக்குமே தவிர நாட் ஹியர். Aneka Arun. Anaha. Okay, Anaha. So welcome guys. So next question போயிடலாமா? Okay. So இப்போ ஒருத்தவங்களோட question பெண்டிங்கா இருக்கே. So அந்த question நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் குயிக்கா. Okay. So let's do that one. So இந்த ஸ்பேஸ் தான் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். So I think I'll go to the question. So lanthanoid contraction. So very simple. Okay. So lanthanoid contraction, actinoid contraction ரெண்டுமே ஒரே கதை தான். ஸோ பிகாஸ் ஆஃப் த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால தான் lanthanoid contraction நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது எங்கே நடக்கும்னா lanthanoidsல நடக்கும். அண்ட் தென் 3D 4D 5D and 6D சீரீஸில் நடக்கும். ஸோ I'll explain. ஸோ இது எங்கே நடக்கும்? ஸோ this will takes place in F block. ஸோ இது எங்கே நடக்குது? lanthanoid contraction F block elementsல நடக்குது. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 5D சீரீஸ்க்கும் 6D சீரீஸ்க்கும் நடக்குது. ஓகே, நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீனா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம lanthanoid contraction என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் lanthanoid. ஓகே, ஸோ lanthanoid அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே அங்கே என்ன வரும்? 4F வரும். கரெக்டா? ஸோ என்ன வரும்? நம்மளுக்கு 4F வரும். இந்த lanthanoid எத்தனாவது பீரியட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குமா? இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த 6th பீரியட். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த 6th பீரியட். கரெக்டா? இப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த் ஆர்பிட், 6th ஆர்பிட். ஓகே, நான் 6 வரைக்கும் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான 4F எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கு? இங்கே 4F எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 5D எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 6S எலக்ட்ரான் இருக்கும். எப்பயுமே இந்த நியூக்ளியஸ் யாரை மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணுன்னா எஸ்ஸை மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணும், தென் பி, தென் டி, தென் எஃப். ஓகே, இதுதான் நீங்கள் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டா? மேக்ஸிமம்
யார் ஸ்க்ரீன் பண்ணுவா? ஓகே, ஸோ எஸ் ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் பண்ணும், விச் மீன்ஸ் தட் த நியூக்ளியஸ் வந்து எஸ்ஸை மேக்ஸிமமாக அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்து டி, அதுக்கடுத்து தான் எஃப். இதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் எஸ்ங்கிறது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், ரைட்டா? ஸோ எந்த சைடு இருந்து வேணால் நியூக்ளியஸ் வந்து அந்த அட்ராக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் தான் வந்து டிசைடிங் நியூக்ளியஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுதுங்கிறது. இட் இஸ் அ சிமெட்ரிக்கல். பட் இதுவே நான் பி பார்த்தா ஒரே ஒரு ஆக்சஸில் தான் இருக்கும். பிஎக்ஸ்னா பிஎக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியஸ் பிஎக்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி என்ன பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது இந்த எஃப் சப்ஷெல் வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஷேப், படிச்சிருப்பீங்க. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஷேப், ரைட்டா? அதனால இந்த நியூக்ளியஸ்க்கு யாரை பிடிக்கல? எஃப் சப்ஷெல்லை பிடிக்கல. அதனால அதை என்ன பண்ணாது? மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணாது. எஃப் மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணாது. அதனால எனர்ஜி உங்களுக்கு எப்படி போகும்னு பாருங்களேன். ஸோ 4Fக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் போகும், ரைட்டா? அப்போ கம்மியாக போகிறனால தான் புவர் ஷீல்டிங் இஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அது கரெக்டாக ஷீல்டு பண்ணலை. ஏன்னா அந்த எஃப்போட ஆர்பிட்டல் எப்படி இருக்கு? ரொம்ப நாட் டிஃப்யூஸ்டுன்னு சொல்லலாம். அண்ட் தென் எஃப்போட ஆர்பிட்டல் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு, ஷேப் காம்ப்ளெக்ஸாக இருக்கு. அதனால நியூக்ளியஸ் ப்ராப்பராக அட்ராக்ட் பண்ணல. பட் நியூக்ளியஸ் நீட் சம் அட்ராக்ஷன். அது யார்கிட்ட இருந்து எடுத்துக்கும்? இட் வில் attract the sixes better. ஏன் sixes attract பண்ணுது? ஸோ sixes வந்து கடைசி ஆர்பிட்டாவே இருந்தாலும் தூரம் ஜாஸ்தியாவே இருந்தாலும் the nucleus will prefer to attract the sixes better. அதுக்கு காரணம் யாரு? பிகாஸ் அந்த எஸ்ஸோட ஷேப். எஸ்ஸோட ஷேப் எப்படி இருக்கு? இட் இஸ் சிமெட்ரிக்கலாக இருக்கு. அது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால the nucleus will prefer to attract the sixes rather 4F. ஓகேவா? இப்போ இந்த நியூக்ளியஸ் 6s அட்ராக்ட் பண்ணும்போது ஸோ 6s என்னதான் ஆகணும்? இட் ஹாஸ் டு கம் க்ளோசர். அப்போ பக்கத்தில் வரனால தான் சைஸ் ஆஃப் தி ஆட்டம் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ இது எப்போ நடக்குது? 4F இருக்கிற போது இந்த ப்ராசஸ் நடக்குது, கரெக்டா? அதனால தான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் கெட்டிங் ஷ்ரிங்க் ஆகுது, கரெக்டா? ஸோ நியூக்ளியஸ் 6s பெட்டரா அட்ராக்ட் பண்ணுது பிகாஸ் 4F அதனால அட்ராக்ட் பண்ண முடியல. இதுதான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இதே கதையை நான் என்ன பண்றேன்? இன்னொரு ஷெல்லை ட்ரா பண்ணி இங்க 7sன்னு போட்டுட்டு ஸோ வேற யாரு? இட் இஸ் 5Dக்கு பதிலா இங்க 4F தூக்கி போட்டுட்டா இந்த நியூக்ளியஸ் 4Fையும் சரியா அட்ராக்ட் பண்ண முடியாது, 5Fையும் சரியா அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப 7s தான் பெட்டரா அட்ராக்ட் பண்ணும். அதனால ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே மேம், இது லாந்தனாய்ட்ல நடக்கும்னு சொல்லிட்டீங்க, ஆக்டினாய்ட்ஸ்ல நடக்கும்னு சொல்லிட்டீங்க. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன்னா அங்க 4F எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் ஆக்டினாய்ட்ஸ்ல 4F இருக்கு, 5F இருக்கு. இந்த ஸ்டோரிலாம் ஃபைன். பட் எனக்கு ஏன் 5Dல நடக்குது 6Dல நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5D 3D 4D ஸோ இந்த 5D சீரீஸில் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாந்தனம்க்கு அடுத்து ஒரு கேப் வந்துடும். அதில் தான் யார் இருக்கா? நம்மளோட 4F எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆக்டீனியம்க்கு அடுத்து யார் இருக்கா? 5F எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் 5D சீரீஸ் அண்ட் தென் இங்க எனக்கு 6D சீரீஸ் இருக்கும். ஸோ இந்த லாந்தனமோ ஆக்டீனியம்லயோ லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் கிடையாது. ஆனா இந்த 4F கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்க இருக்கிற 5D2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க இருக்கிற எந்த 5D எலக்ட்ரான்ஸ் எடுத்தாலும், ஓகே, எந்த 5D எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும், ஸோ ஐ கேன் டேக் வாட் okay. So if I take this 5D series, atomic number பாத்தீங்களா 72. அப்போ இந்த ஹஃப்னியம்ல இருந்து மெர்க்குரி வரைக்கும் 4F14 ஃபில் ஆயிருக்கு. அப்ப 4F14 இருந்தாலே நியூக்ளியஸ்க்கு தான் 4F14 பிடிக்காதே. அப்ப அங்க கான்ட்ராக்ஷன் நடக்கணுமே, அதே தான். இதுவே இங்க பாத்தீங்கன்னா 89 வரைக்கும் ஓகே. இங்க நடுவுல யார் இருக்கா? எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் 5F14 இருக்கு.
ஸோ அப்போ அங்கே என்ன கான்ட்ராக்ஷன் வரும்? ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் வரும். ஸோ இவ்வளோ தான். ஐ திங்க் மீனா, இஸ் தட் கிளியர் ஆர் எல்ஸ் யூ வாண்ட் அகெயின் அ எக்ஸ்பிளனேஷன்? ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டு கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஃபார் ஷியோர் நீங்கள் கேட்கலாம். நத்திங் ராங் இன் தட். I'll explain once again. Okay? Because இது எல்லாமே லைவ் கிளாஸஸ். உங்களோட ஃபேஸ் யாரும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. எஸ், இட்ஸ் கிளியர். ஓகே, வெரி குட். சூப்பர்மா, சூப்பர். So I'll come to the next one. ஸோ இதிலிருந்து இந்த டைம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரைட். they have asked one question from this. Correct? Okay. So very important. So what are the metals which is helping அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. So next I'll come to this one. So these are again, whoever wants to take a screenshot, நீங்கள் screenshot எடுத்துக்கலாம். ஸோ இந்த இயர் பேப்பர்லேயே இந்த ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. நவ் கிவ் மீ த ஆன்சர் கைஸ். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் புரிஞ்சுதா, புரியலையா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லாந்தனைட் கான்ட்ராக்ஷனில்? கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டோமா? Guys, give your answer. Come on, quick. Fast. Okay, Keetana. Thank you. Guys, give me the answer. Okay, I think it is kind of difficult அப்படின்னு நினைக்கிறேன். See, the catalytic questionல கேட்டிருக்கிறது incorrect statement கேட்டிருக்காங்க. The catalytic activity of a D block elements is due to ability to adopt multiple oxidation states. It's a right statement. So நம்மளுக்கே தெரியும். கரெக்டா? Second one பாருங்க. At the surface of the catalyst, there is a formation of a bond between the reactant molecule and the atom. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸில் நிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? ஸோ நிக்கல் மேலே அப்சார்ப் ஆகுது. ஸோ தட்ஸ் ரைட் ப்ராசஸ். ஆஃப்டர் த பாண்ட் ஃபார்மேஷன் வித் ரியாக்டன்ட் மாலிக்யூல் தர் இஸ் வீக்கனிங் ஆஃப் த பாண்ட் இந்த அதுவுமே கரெக்டு. ஸோ ஏன் ஃபஸ்ட்டு பாண்ட் ஆகணும்? இதுதான் நிக்கல் சர்ஃபேஸ். அதில் ஹைட்ரஜன் பாண்ட் ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் இஸ் கெட்டிங் வீக்கர். அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ அதுலேருந்தே நான் சொல்லிடலாம் ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர். ஸோ கம் ஆன் கைஸ், குவிக் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு கிவ் யுவர் ஆன்சர். குவிக். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 தான். என்ன ரீசன்? பிகாஸ் அயோடைடை நீங்கள் ஆக்சடைஸ் பண்ணீங்கன்னா யூ ஷுட் கெட் I2. அண்ட் இதுவே சப்போஸ் இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் per sulfate பண்ணீங்கன்னா you should get SO4 2-. so sulfate தான் கிடைக்கணும். it is not the sulfite molecule. so என்ன கிடைக்க கூடாது? நம்மளுக்கு sulfite கிடைக்க கூடாது. okay, yeah, next question. come on guys, quick. what is the answer for this one? Meena, I'll try to make any mnemonic. Okay, so right now there is no trick for that. Okay, so I'll just think about it. Okay, the answer is option 3. Very good guys, it's right. It's a non-stoichiometric and they are neither covalent and they are nor ionic.
Super, super. Okay. This is one of the important. So last question, we'll discuss one more question, guys. Okay. So பாருங்க, acidic oxide, basic oxide, and then amphoteric oxide. Usually இந்த amphoteric oxides ல இருந்து questions வந்து நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. Very 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 important. So if you guys want, you can take a screenshot. Okay. So இதுல ஒரு முக்கியமான விஷயம், எப்பயுமே வந்து இந்த metal ஆக்சோ ஆனயான் அண்ட் ஆக்சோ கேட்டயான் வரும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, when the metal oxide reacts with either acid or its base, அந்த கேஸில் தான் you will get either oxo anion or else oxo cation. இங்கே பாருங்க, Mn2O7ல வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது I am getting hydrolysis நடக்கும்போது I am getting an permanganic acid. கரெக்டா? அதில் MnO4 மைனஸ் தான் என்னது? ஆக்சோ ஆனியான். ஸோ ஐ கேன் சே எனி மெட்டல் ஆக்சைடு ஆன் ரியாக்ஷன் வித் வாட்டராக இருக்கலாம், இல்லை ஆசிடாக இருக்கலாம், இல்லை பேஸாக இருக்கலாம். அப்படி ரியாக்ட் ஆகும்போது தான் யூஸ்வலாக நம்மளுக்கு ஆக்சோ கேட்டியான் அண்ட் ஆக்சோ ஆனியான் கிடைக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக V2O5 பாருங்களேன், that is giving VO4 3 minus and then VO2 plus. So these are some questions which we have to remember. இப்போ டக்குன்னு ஒரு question போயிடலாமா? Yes. So last question guys. I want all of you to give an answer. Last question. Among the oxides Mn2O7, V2O3, V2O5, CRO, Cr2O3, what are the compounds are basic oxide? What are the compounds? Option 3, 4, 5. Okay, that's Kirti's answer. Yes, no? Anybody else? எங்க பழனியோட ஆன்சரை காணோம். Come on, quick. Check பண்ணிடலாமா? So 3, 4 and then 5. So the right answer is actually option 2 and 4. So 2 and 4 மட்டும் தான் என்னது? It is basic oxide. So 2 and 4ல யார் இருக்கா? You have V2O3. One is V2O3 and another one is Cr2O3. So can we check? I told you already. பாருங்க, basic oxideல V2O3 and then CRO. I'm sorry, it is CRO. So CRO இருக்கு ஆப்ஷன்ல. So fourth one, yeah, it is not Cr2O3, CRO. So இப்போ 4 and 5. Cr2O3 வராது. It's a wrong answer ma. It won't be Cr2O3. And third option என்னது? V2O5 வராது. Guys, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, very basic question. So metal வந்து lower oxidation stateல இருந்துச்சு அப்படின்னா then it has to be a basic in nature. இதுவே metal எனக்கு higher oxidation stateல இருந்துச்சு அப்படின்னா that has to be acidic in nature. Okay, so இதை ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே then everything will be easy. Guys, clear ஆ? இல்ல டவுட் இருக்கா? Anybody having doubt? The right answer is 2 and 3. Higher oxidation states are acidic, lower oxidation states are basic. So இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருந்தேன். கரெக்ட்டா? Okay. Yes, let's come to the end of the session. Okay, so F blockல mostly it is theory தான் இருக்கு. So if you guys want any specific doubts in the F block, so கண்டிப்பா நம்ம next classல discuss பண்ணலாம். Okay, so we'll wind up the session. I think இந்த session உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட which means நம்மளோட கிளாஸில் which means யூடியூப்பில் every 6 o'clock உங்களுக்கு லைவ் இருக்கும். யூ கேன் ஜாயின். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ பிரியதர்ஷினி. அண்ட் தென் எஸ், நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்க. கீர்த்தனா, குட், கீர்த்தி, யா, பழனி. Yes, thank you all of you. So study well. And then நம்மளோட ஈவன் தளபதி ஸ்டூடெண்ட்ஸில் கூட ஜாயின் பண்ணியிருந்தீங்க. கரெக்டா? ஓகே, தேங்க்யூ guys. So we will meet in the next session. ஸோ நல்லா படிங்க. இருக்கிற 20 days மேக்ஸிமம்
புஷ் பண்ணுங்க. ஸோ அதுக்காண்டி எந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். ஓகே, அதனால ஒரு இது சொல்லுவாங்கள்ல, இதுக்கான ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாதது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், கோவம், இதெல்லாம் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால எந்த அளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி படிங்க. ஸோ ரீநீட் ஆர் எல்ஸ் ரிப்பீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ வேண்டாம். நம்ம கையில் 20 days இருக்குது. அதை மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு போகிறோமோ வில் டூ இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் we will decide further. So wish you all the best. Bye bye. Good night.